சமீபத்தில் ஒரு இடத்துல தெருப்பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி தெருப்பிரசங்கம் பண்ணி அதை வெளியிட்டு இருந்தேன். ஒரு 4 பாஸ்டர்ஸுங்க மட்டும் என்ன ரொம்ப பாராட்டி போட்டிருந்தாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் அழைப்பில் நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்க அண்ணே, உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு சில சுவிசேஷகர்கள் வயசு ஆன பிறகு சர்ச்சை ஆரம்பிச்சிடுறாங்க, ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, இன்று வரை உங்கள் சுவிசேஷ பணியை செய்கிறீர்கள், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அப்படி சிலர் சொல்கிறாங்க, ஆரம்ப காலத்தில் தெரு பிரசங்கம் கைப்பிரதி கொடுக்குறாங்க, ஊழியம் நல்லா வளர்ந்த பிறகு அந்த கைப்பிரதி கொடுக்கறதை விட்டுறாங்க, தெரு பிரசங்கத்தெல்லாம் விட்டுறாங்க. ஆனால் நீங்கள் வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் கூட ஊழியம் செய்கிறீங்க, அதே நேரத்தில் தெரு பிரசங்கத்தை இன்னும் இன்று வரை செய்கிறீர்கள், பாராட்டு, வாழ்த்துக்கள். இப்படி உற்சாகப்படுத்துகிறப்போ ஒரு சந்தோஷம்தான். எப்போ இனிமேலும் நீங்கள் கூட யாருன்னா கூப்பிடுங்க, எங்கன்னா தெருவில் பேசுறதுக்கு வந்து பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து சுவிசேஷ வார்த்தை நிறைவானது வரும்பொழுது குறைவானது தானாக ஒழிந்து போகும். அங்கே போய் இயேசுவின் அன்பை பற்றி பேசினால் போதும், ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஒரு நாள் வரும், இன்று தெருக்களிலும் வீதிகளிலும் காடு மேடு மலைகளிலும் இயேசுவின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கப்படுகிறது. ஒரு நாள் வரும், 5 ஸ்டார் ஹோட்டல்களிலும் சினிமா தியேட்டர்களிலும் பெரிய பெரிய கட்டடங்களிலும் சட்டசபை கட்டிடங்களிலும் பாராளுமன்றத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும் நாட்கள் வரும். சீக்கிரத்தில் கையை தட்டி கத்திர சோதம் அல்லேலூயா வரும். அதான் நம்ம விசுவாசம். விசுவாசிக்கிறீங்களா? எங்க போனாலும் என் செய்திக்கு முன்னாடி ஒரு குட்டி பிரசங்கம் பண்ணுவேன். இப்போ இதான் அந்த குட்டி பிரசங்கம். அது திடீர்னு வர்றது. இப்போ தலையை தாழ்த்தி கண்களை மூடி ஒரு நிமிஷம் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் பயபக்தியோடு ஜெபம் செய்வோமாக. பிரைஸ் தி லார்ட். நன்றி தகப்பனே, அடிமை மீண்டும் ஒரு விஷயம் இந்த ஸ்தலத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொண்ட அன்பு போதகருக்காய் ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியோர் வரை ஆலயத்திற்குள் வந்திருக்கிற அன்பு கிறிஸ்தவ கர்த்தருடைய பிள்ளைகள், இத்திருச்சபையின் விசுவாசிகளுக்காய் ஸ்தோத்திரம், நன்றி. அப்படியே சர்ச் எல்டர்ஸ், மூப்பர், முக்கியஸ்தர்கள் அனைவருக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இப்பொழுதும் நீர் என்னோடும் எங்கள் அனைவரோடும் பேசும் அப்பா. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஊக்கமாய் செபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உடைய கிருபை பாதுகாப்பு எங்களோடு இருப்பதாக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய நாமம் எங்கள் மூலமாய் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சபையார் எல்லாரும் சத்தமா ஆமென் அப்படி சொல்லணும். எப்பவுமே சொல்லணும். 2வது முறை சொல்றப்போ சொல்லக்கூடாது, முதல்ல சொல்லணும். இப்ப சொல்லுங்க ஆமென். சரி, யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம். யாத்திராகமம் 33:11. ஒரு தலைப்பு கொடுக்கலாமே. இன்னைக்கு நான் வந்ததற்கு ஒரு ஞாபகார்த்தமா ரொம்ப சிம்பிளா, ஐயா சொன்ன மாதிரி சிம்பிள் தான் முக்கியம். எனக்கு எல்லாமே சிம்பிள் தான். டாக், டிக்டாக் இல்ல, வித்தவுட் டிக், ஒன்லி டாக். தமிழ்ல பேசு, பேசுங்கள். மதிப்பா சொல்லணும்னா பேசுங்கள். ஆங்கிலத்தில் டாக், அப்படி வச்சுக்கலாம். மானிடர் வர்க்கத்திற்கு மட்டுமே தேவனாகி கர்த்தர் பேசும் திறமையை கொடுத்திருக்கிறார். இதான் முதல் காரியம். அடுத்தது, மானிடர் வர்க்கத்திற்கு மட்டுமே சிரிக்கும் திறமையை, கிருபையை கொடுத்திருக்கிறார். இது மற்றவங்களுக்கு கிடையாது. மற்றவர்களுக்குன்னா மானிடர் வர்க்கத்திற்கு தவிர வேற எந்த உயிரினங்களுக்கும் கிடையாது. பேசுற மாதிரி தெரியும்,
ஆனா அவங்க பாணியில அது அவங்க பேசுறது. பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் கூட பேசுதான். ஆனா நம்மள மாதிரி சத்தம் வராது. ஒரு எறும்பு இன்னொரு எறும்பை சந்திக்கிறது, அது பேசுதான். ஒரு ஒரு 4 நிமிஷம் பேசிட்டு போதுங்க. கவனமா கேளுங்க, பாருங்களா. எறும்பின் இடத்தில் போய் புத்தியை, ஞானத்தை கற்றுக்கொள்ளாரு. இது கூட தான் சுறுசுறுப்பு. அவங்க பேசிக்குவாங்க. அதே போல மிருகங்களும் பேசும். ஆனா நமக்கு சவுண்டு கேட்காது, அர்த்தம் புரியாது, சென்டென்ஸ் எல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு சவுண்டு கர்ப்புரனுக்கு வரும், அவ்வளவுதான். கோழி பேசும், அவங்களுக்கு தான் அது புரியும். ஆனா சென்டென்ஸ் வச்சு தெளிவா, முக்கியமா ஆண்டவரோடு உறவாடி பேசுகிற ஒரு கிருபை மானிட வர்க்கத்திற்கு தேவனாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பேசுங்கள், முதலாவது வாய் திறந்து பேசுங்கள் அப்படி சொல்றாங்க. குழந்தை பிறந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு அது பேசலன்னா எவ்வளவு வருத்தப்படுறாங்க. இதெல்லாம் இன்னும் பேசல இல்லையா, ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் பேசலன்னா வருத்தப்படுவாங்க, கொஞ்சம் ஆக்ஷன் எடுப்பாங்க. உட்கார வச்சு செக்ஷன் எடுக்கணும், ஒரு வார்த்தையா பேச கற்றுக் கொடுக்கணும். அப்படிதான். அதே போலதான் மானிடர் வர்க்கத்திற்கு மட்டுமே சிரிக்கின்ற ஒரு சுபாவத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மருத்துவமே சொல்லுது, நாங்க ஆரம்பத்துல இருந்து சொல்றோம், யாரும் கேட்க மாட்டாங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பிலிப்பியர் 4:4. ஆபகுக் என்ற ஒரு தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டு காலத்துல 3:18 நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கிட்ட வாங்க, நம்ம இயேசுவை பேஸ் பண்ணி தான் பார்க்கணும். எதுவா இருந்தாலும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். இங்கதான் சவுண்ட் வருது. உள்ளுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிறது வேற, புன்னகை வேற. பொன் நகையை காட்டிலும் சிறந்தது புன்னகை. வாய் விட்டு சிரித்தால், ஆமா, அது மட்டும் எல்லாருக்கும் தெரியுது. ஏன்னா நோய் நிறைய பேருக்கு வருது. கரெக்டா? ஆமா, அப்படியெல்லாம் இருக்குது சில தமிழ் பழமொழி. சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. இது தெரியாதா? சுவைகளில் சிறந்தது நகைச்சுவை. உங்க சமையல் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, மகிழ்ச்சியோடு நகைச்சுவையோடு பரிமாறி பாருங்கள், அது அவங்களுக்கு சுவையாக மாறிவிடும். புருஷர்கள் உங்க மனைவி செஞ்சு கொடுக்கறத சந்தோஷமா சாப்பிட்டு ரொம்ப அருமையா இருக்குது, சூப்பர்மா அப்படின்னு பாராட்டணும். பாராட்டுறீங்களா? நான் 40 வருஷம் அப்படிதான் பாராட்டுனுங்கிறேன். திருமணம் ஆகி 40 வருஷம் ஆகுதுயா. நேற்று தான் திருமணம் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அது மாதிரி ஃபீல் பண்றீங்களா? புதுசா நேசிக்கணும். என்ன தெரியல, புருஷர்களுக்கு புது புது வார்த்தை வருது, அப்புறம் அவங்க பக்கம் வரும். சிரிக்கணும், உங்க மனைவிய சிரிக்க வைக்கணும். உங்க மனைவிய முகத்தை கடைசியா பார்த்து சிரிச்சது எப்போ? யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்க. ஒரு இடத்துல இப்படிதான் கேட்டேன், கன்னியாகுமரி பக்கம். அது மூஞ்ச பார்த்தா சிரிக்கிற மாதிரி அருகுதுன்ட்டாரு. நான் நினைச்சு கூட பார்க்கல. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கல்யாணம் ஆகிறப்போ பெண் பிடித்திருக்கிறதா என்று கேட்டுதானே ஆமா பிடித்திருக்கிறது என்று சொன்னீர்கள். இப்ப எப்படி எதிர்ப்பு தெரிவிக்கலாம் அப்படின்னு கேட்டா அவர் அடங்கிட்டார். கல்யாணம் ஆகிறப்போ யாருமே பொண்ணு பிடிச்சிருக்குதா, ஆமாப்பா அதை 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 விட்டுறாதீங்க, வேற யாரையும் நான் கட்ட மாட்டேன், அப்படி மொத்த கால நிற்பான். ஆனா கல்யாணம் ஆகி 4வது நாள் வாக்கிங் கூட்டின்னு போறப்போ மணப்பெண் காலில் கல்லு குத்திக்கிச்சு. ஐயோ ஐயோ ஐயோ, வாட் ஹேப்பன் மை டியர் டார்லிங்? கல்யாணம் ஆகி 4வது நாள், அதனால கல்லு குத்திக்கிச்சாத்தா. ஓ, கல்ல புடவனா, கல்லு என் மனைவி காலை எப்படி நீ குத்தலாம்? சி சனினே போ அப்படி போட்டு, யூ கம் டார்லிங், ஐ வில் டேக் யூ 24 hour ஹாஸ்பிட்டல். என்ன அர்த்தம்? உன்னை ஆஸ்பத்திரிக்கு உடனே கொண்டு போறேன் வா என் அன்பே. டார்லிங்னா ஏதோ கெட்ட வார்த்தை நினைக்காதீங்க, அன்பே அப்படின்னு அர்த்தம். எங்க நம்ம தமிழ்நாட்டில் அப்படி சொன்னா பயந்துடுறாங்க. ஒரு இங்கிலீஷ்காரு பிரசங்கியார் வந்து பேசினார் தம்பதியாருக்கு, உங்க மனைவியை டார்லிங் அப்படி கூப்பிடுங்கன்னாரு. பக்கத்தில் உட்கார வச்சுதான் ட்ரைனிங் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த நேரத்துக்கு கூப்பிட்டோம், ஏன்னா அவரு ரொம்ப வற்புறுத்துறாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் மறுநாள் என் மனைவியை டார்லிங் என்ன ஆச்சு உங்களுக்கு, நல்லா தானே இருந்தீங்க, தின்னாலான்ட்டாங்க.
அது அங்க அவர் பேசினாரு, கூப்பிட்டீங்க, அதெல்லாம் இங்கெல்லாம் ஒத்து வராது, அமைதியா விட்டுருங்க, நல்லதே வேணான்ட்டாங்க. நான் என்ன பண்ணிட்டான்? அப்படி அதே தம்பதியருக்கு வாக்கிங் போறாங்க 4 வருஷம் கழிச்சு. முதல்ல 4 நாள் கழிச்சு, இப்போ 4 வருஷம் கழிச்சு போறாங்க வாக்கிங். கல்லு குத்திக்கிச்சு, மணமகள் கால்ல கல்லு குத்திக்கிச்சு. அதே கல்லு இல்ல, வேற கல்லு. அதே கல்லான்னு கேட்டுறாதீங்க, கொஞ்சம் பெரிய கல்லுன்னு வச்சுக்கோங்க. என்ன 4 வருஷம் ஆயிடுச்சு, ஐயோ ஐயோ ஐயோ, என்னாச்சு? கல்லு குத்திக்கிச்சு அத்தான், சனின பார்த்து வரதில்ல. சென்டென்ஸ் எப்படி ஆயிடுச்சு? 4 வருஷத்துல மனைவி மேல சலிப்பு வந்து விட்டது. பைபிள் சொல்லுது அப்படி வரக்கூடாதுன்ற. பவுல் எழுதுகிறார், சலிப்பில்லாமல், சளைத்துக் கொள்ளாமல், உங்கள் மனைவி மேல் சளைத்துக் கொள்ளாமல். அப்படிப்பட்ட சூழ்நிலை வரும், ஆனாலும் நீங்க கசந்து கொள்ளாதீர்கள். கசந்து கொள்ளக்கூடாது. எத்தனை வருஷம் ஆனாலும் உங்களுக்கு மனைவி மனைவி தான். யார் சிஸ்டர்ஸ், உங்கள் உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? உங்க திருவாய் கொஞ்சம் மலருங்க, ரொம்ப வருஷம் ஆச்சு வந்து. உங்க உள்ளத்துல முதல் இடம் யாருக்கு? கர்த்தருக்கு. கரெக்டா சொல்லிட்டாங்க, கை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நன்றி. நான் எதிர்பார்த்த பதில். திருமணமான சிஸ்டர்ஸ், அப்பவே கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. உங்க இருதயத்துல 2வது இடம் யாருக்கு? யாருடைய கணவருக்கு? அப்ப அப்படி சொல்லணும் ஆரம்பத்துல, என்னுடைய கணவருக்கு அப்படி சொல்லணும். என் அல்லது என்னுடைய, அது வரணும் ரொம்ப முக்கியமா. இப்ப உங்களை கேட்டா நீங்க சொல்லிடுவீங்க, கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு. 2வது இடம், அதாவது முதல் இடம் தான் கரெக்டா. முதலிடம் ஆண்டவருக்கு, ஃபுல்லாவே கர்த்தர் தான். அடுத்த ஒரு பாட்டு எடுத்து அதுல முதலிடமும் கர்த்தர், 2வது இடம் உங்க துணை, 3வது இடம் பிள்ளைகள், அப்புறம் தான் சொந்த பந்தம். அப்படி எல்லாம் வருது. இருக்கிறீங்களா? இங்க இருக்கிறீங்க, வாழ்க்கையில் அப்படி இருக்கிறீங்களா? அதான் முக்கியம். கடைசி காலத்தில் ஐயா ஒரு பாயிண்ட் டச் பண்ணார். உண்மையாவே அது எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்தது. விசுவாசத்தை விட்டு விலக பிசாசு பல காரியங்களை இந்த கடைசி காலத்துல கொண்டு வருகிறான். அதுல ஒண்ணு செல்போன். செல்போன் இட் பிகம்ஸ் எ சின் போன். போன் என்ன பாவம் செய்தது? உங்களால போன் பாவி ஆகுது. அதுக்கு வாயிருந்தா கேட்கும், ரட்சிக்கப்பட்டுக்கிற, பரிசுத்தா பெற்றுக்கிற, சர்ச்சுக்கு வேற போற, இதெல்லாம் பார்க்கலாமா? லூசு பேசும். அது பேசுற மாதிரி நீங்க நினைச்சுக்கோங்க. நல்லதப்பா, நல்ல ஜபம் பாருங்க. சாட்சி ஒரு 5 நிமிஷம் உங்களை சாட்சி பேசி வெளிவிடுங்க. அதான் உங்க ஊழியம். அப்படி செய்யுங்களா? நல்லா 30,000 ரூபாய் போன் மட்டும் வாங்கி வச்சுக்கிறீங்க. அதை கர்த்தருக்காக என்ன செய்யறோம்? எத்தனை ப்ரோக்ராம் ஐயா. காலையில 5 மணிக்கு செல்போன்ல அலாரம் வைக்கிறான். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, அதுக்கப்புறம் செல்போனை தான் பார்த்துனுக்கிறான். அவன் எதுக்கு அலாரம் வச்சான் நான் நினைச்சேன், பைபிள் படிக்கிறதுக்கு வச்சான் நான் நினைச்சேன். ஆனா செல்போன்ல அலாரம் அடிச்சு முடிச்ச உடனே அது எழுந்து அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு செல்போனை தான் பார்க்கறான் 7 மணி வரைக்கும். ஜம்ப் ஆயிடுச்சு. பாத்தீங்களா பிசாசு எப்படி ஏமாத்திட்டான்? பைபிள் படிக்க வேண்டிய நேரம், ஜெபம் பண்ண வேண்டிய நேரம் செல்போனுக்கு போயிடுச்சு. காலையில முதல் இடம் வேதம். நீ வாயை கொப்பளிக்கா காட்டி கூட பரவாயில்ல, இது ஆன்மீக இணைப்பு. சரீரம் அந்த நேரத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. ஒன்னாங்க திருப்திக்கு வாயை கொப்பளிச்சுங்க. பைபிள் எடுத்து பட்டி 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 5 அதிகாரம் 10 அதிகாரம் அப்படி சூடு ஏறணும், ஆம்பிளிஃபயர் மாதிரி. அப்புறம் ஜபம். தனியாக நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் தனியாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் மற்ற காரியம். பேப்பர் படிக்கிறீங்க, செய்தி பார்க்குறீங்க, காலை டிஃபனுக்கு முன்னாடி முக்கியமா நீங்க எதை செய்றீங்களோ இல்லையோ வேதத்தை. சிலது லூசுங்க, இங்க யாரும் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ராசி பலனா பார்த்துன்னு இருப்பானுங்க. நியூஸ் பேப்பர் வந்து போட்டு போறாங்களா? ஆனா இப்போ நியூஸ் பேப்பர் அமலுக்கு இருக்குது சில வீட்டுல. நாங்க நியூஸ் பேப்பர் ஆரம்பத்துல இருந்து அது பாக்குறது இல்ல. ஒருத்தர் அப்படி பார்த்துட்டாரு. நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்ப காலையில் நாங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால பாட்டு பாடி பைபிள் வாசி ஜெபம் பண்ணிட்டோம். அவரு கிறிஸ்தவர் தான், ஆனா ராசி பலன் படிச்சுருந்தாரு. கரெக்டா நான் கண்டுபிடிச்சிட்டேன். சொன்னேன், பார்க்காதே ராசி, வேதத்தை வாசி.
அப்புறமா அந்த வசனத்தை யோசின்னு தூக்கி போட்டாரு. ஐயா ஐயா இல்லையா, அது உனக்கு தேவையா? நீ கிறிஸ்துவ ஆளா இருந்துகிட்டு இப்படி செய்யலாமான்னு. ஜென்மத்துக்கு நீ இந்த ராசியை பார்த்துன்னு இருக்காத, நாசமா போயிருவன்ட்ட. வந்ததுக்கு ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட்டேன். அவங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அவங்க வீட்டிலேயே தங்கி இருந்து அவங்க வீட்டிலேயே சாப்பிட்டு அவங்க வீட்டுக்கே புத்தி சொல்லிட்டு வந்தேன். சொல்லணும், கர்த்தர் கணக்கு கேட்பாரு. சாப்பிட்டே அவங்க வீட்டுல சந்தோஷமா ரெஸ்ட் எடுத்து தூங்கின, இந்த ஆபத்துல இருந்து அவனை காப்பாத்தினியா கேட்பாரு கடைசி காலம். ஓகே, கம் டு தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டாக். மானிட வர்க்கத்திற்கு மட்டுமே பேசுகிற அந்த கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறதுனால, நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனாலையும், அடிப்படை ஆரம்ப காரியத்திலிருந்து வராம திருச்சபை மக்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை மட்டும் நான் உங்களுக்கு அறிவிக்க ஆசைப்படுகிறேன். நம்பர் 1, டாக் ஃப்ரம் காட். டாக் ஃப்ரம் காட். ஆண்டவர் பேசுகிறதை கேட்பது, இதுதான் முதல் காரியம். அது என்ன? வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் பேசுவார். அதற்கு தான் ஒரு வசனத்தை சொல்றேன் பாருங்க. யோவான் 9:37, சங்கீதம் 119:16, சங்கீதம் 119:72. இந்த 3 வசனங்களையும் பாருங்கள். டாக் ஃப்ரம் காட். கர்த்தர் பேசுகிற விதம், அதை கேட்கின்ற மனிதர், அதை கேட்கின்ற நபர். முதலாவது படிங்க, யோவான் 9:37. எடுத்துங்க, சத்தமா படிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். உன்னுடனே பேசுகிற அவர்தான். அதுக்கு முன்னாடி படிச்சு பாத்தீங்கன்னா மேசியா பற்றி அவன் சொல்றான். ஆனா அவருடைய குரலை இவன் கேட்டதில்லை. இப்ப சொல்றாரு, நான் தான் அந்த மேசியா. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உன்னுடனே பேசுகிற அவர்தான், அது நான் தான். தட் இஸ் ஐ ஆம். டோன்ட் கெட் எனி டவுட். கர்த்தர் பேசுகிறார், இயேசு பேசுகிறார். பேசுகிற சத்தத்தை கேட்கிறீர்களா? மனிதர்கள் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, சிறு குழந்தைகள் மூலமாக, வேத வார்த்தையின் மூலமாக, சூழ்நிலைகள் மூலமாக இயேசு கிறிஸ்து பேசுவார். யோபுவுக்கு அந்த காற்றின் மூலமாய் ஒரு காற்று அடித்தது பாருங்க, அந்த காற்று மூலமா ஆண்டவர் பேசுறாரு. எப்படியும் பேசுவார். சிறு பிள்ளைகளை அற்பமா எண்ணக்கூடாது. அவங்க ஏதோ செய்வாங்க, சொல்லுவாங்க, அது மூலமா ஆண்டவர் நம்மோட பேசுவார். அதுலயும் சொல்லுங்க. ஒரு முறை நான், என் மனைவி, ஒரு 2-3 ஊழியக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கின்னு சில ஊழியக்காரங்களை பற்றி விமர்சனம் பண்ணிருந்தோம். வெக்கல்லாம சொல்றேன், இப்படி பண்ணிட்டாரு, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு பேசணும். எங்க பையன் மஹிமதாஸ், உங்க எல்லாருக்கும் தெரியும். அவன் அப்ப சின்ன பையன், நம்ம பேசுறது என்னன்னு கூட புரியாது அந்த வயசு. அவன் அங்க ஓடினு வந்து போயின்னு விளாச்சிக்கின்னு கெடுக்கிறான். நாங்க பேசுறதெல்லாம் கேட்டான். கடைசியில் அவன் என்ன தெரியுமா வந்து கேட்டான், இப்படி எல்லாம் மற்றவங்களுக்கு பற்றி குறை பேசுறீங்களே, நீங்க குறை பேசின அவங்களெல்லாம் பரலோகத்துக்கு நீங்க வர்றப்போ அவங்களும் வந்தா எப்படி பேசுவீங்கன்ட்டான். அதிரி போயிட்டோம். அவனுக்கு அவ்வளவு தூரம் புரிஞ்சிடுச்சு நாங்க பேசுறது. ஊழியக்காரங்களை மற்றவங்களை குறை சொல்றீங்களே, பரலோகத்துக்கு அவங்க எல்லாம் வர்றப்போ நீங்க சிரிப்பீங்களா, கோபப்படுவீங்களா, ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா, இல்ல நீங்க போக முடியுமா? குறை சொல்வது தப்பு தானே என்ற மாதிரி அவன் கொண்டாடுறான், சப்ஜெக்டுக்கு வர்றான். அதோட அதை நிறுத்திட்டோம். எப்பா, இனிமே நாங்க யாரையும் குறை சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்டவர் பாருங்க உள்ளத்துல புகுந்து பேச வச்சுட்டாரு. சிறு குழந்தைகளுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க மூலமா பேச வைப்பார். அதே போல சூழ்நிலை இப்போ போதகர் மூலமா அவர் கொண்டு வந்த செய்தியை தான் அவர் பேசுவாரு. ஜபம் பண்ணி ஆயத்தம் பண்ணி கொண்டு வருவார். எப்படா 1 மணி நேரம் பேசி முடிக்கலாம் நீட்டா அந்த பிரசங்கத்தை தான் பேசுவார். ஆவியானவரால் ஏவப்பட்டு பேசுவாரு. கொட்டேஷன் இருக்கும், அதை வச்சு பேசுவாரு. அப்புறம் ஆண்டவர் யாவத பேசி ஆகணும். அந்த தீர்க்க தரிசனமா மாறி அந்த வசனங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒரு சிலருக்கு அது வந்து இதயத்துல பதியும். அப்ப யோசிக்கணும், ஆண்டவர் தான் பேசுறாரு. இது மாதிரி பாயிண்ட் பாஸ்டர் இது வரைக்கும் சொன்னதே இல்லையே, அப்ப இது ஆண்டவர் தான் பேசுறாரு, எனக்காக தான் பேசுறாரு என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, புத்திமதியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நன்மையை அடைகிறான்.
அல்லேலூயா சொல்லுங்க. டாக் ஃப்ரம் காட். யோசித்து பாருங்க, உன்னோடு பேசுகிற அந்த இயேசு நான் தான். அதுக்கப்புறம் பெரிய விசுவாசியா மாறிட்டு பிரசங்காரவே பைபிள் காலேஜுக்கு போகாதே அடுத்த செகண்ட் பிரசங்காரானது அந்த ஆள் தான். குருடனாய் பிறந்தேன் இப்பொழுது காண்கிறேன். தொடர்ந்து படிச்சீங்கன்னா சொல்லுவான், பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார். யாரு? பார்வை இழந்த குருடனுடைய பிரசங்கம். இயேசுவை எப்ப அந்த குரலை கேட்டானோ பார்த்துட்டானோ அதுக்கப்புறம் ஒரு பிரசங்கர் ஆயிட்டார். சவுல் இயேசுவை பார்த்து எப்போ பவுலா மாறினாரோ அவர் சொந்த வீட்டுக்கு கூட போகல, பிரசங்கியாரா மாறிட்டார். டர்னிங் பாயிண்ட். எப்படி ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு டர்னிங் பாயிண்ட், மறுபிறப்பு இருக்குதா? மறுபிறப்பு. ரட்சிக்கப்பட்டு இருக்கிறீர்களா? உங்கள் பெயர் ஜீவ புத்தகத்தில் இருக்கிறதா? அது ஒரு ஆரம்பம். அதான் ரொம்ப பேசிக், ஃபண்டமெண்டல், ஆரம்ப கட்டம். அது ஊழியத்திற்கு அழைக்கிறதுன்னா, வேலை செய்து கொண்டே கூட நீங்க ஊழியம் செய்யலாம்னா அதுக்கும் ஒரு அழைப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். ஏவுவார் கைப்பிரதி கொடுக்கறதுக்கு, தெருவில் போய் நின்று இயேசுவை பற்றி பேசுறதுக்கு, கர்த்தர் தனியா உட்காந்து உங்ககிட்ட பேசி அனுப்பினாரு அப்படின்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி டோல்டு, புறப்பட்டு போங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். தாராளமா செய்யலாம். சுவிசேஷத்தை அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோன்ட்டார். ஐ நெவர் ஷேம் அபவுட் காஸ்பல். சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படவே மாட்டேன். வெட்கமா இருக்கும் ஒரு சிலருக்கு தெருவில் நின்று பாடுறது. சரி பண்ணணும். அப்படியா பட்டவங்க போயிடுங்க, ஊழியத்துக்கு கூட போயிடுங்க. பாஸ்டர் ஐயா எப்பனா கூப்பிட்டாருன்னா ஒரு 5-6 பேர் அந்த வெக்கம் நீங்கிறதுக்குன்னே போங்க, தெருவில் நில்லுங்க, பாட்டு பாடுங்க. முதல்ல பாட்டு பாடுங்க, அப்புறம் உங்க சாட்சி சொல்லுமான்னு டப்புன்னு விடுவார்ல, அப்ப சாட்சி சொல்லுங்க. எல்லாம் பிச்சுக்கிட்டு ஓடி போயிடும். இன்னும் சொல்ல போனா பிசாசே ஓடி போயிருவான். நீங்க வருங்காலத்துல பெரிய ஊழியக்காரா வருவீங்கன்னு பிசாசுக்கும் தெரியும். ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அத்தனை ஊழியக்காரங்களையும் பாருங்களேன், ஆரம்பத்தில் அவங்க எப்படி பேசுறது, சர்ச்சில் சாட்சி சொல்லுவாங்க. நான் முதல்ல ரட்சிக்கப்பட்ட உடனே பேசினது மைக்கில் சர்ச்சில் சாட்சி சொன்னேன். நான் எப்படி ரட்சிக்கப்பட்டது, சியோன் பெந்தகோஸ்தே சபை வேலூர். சாட்சி சொன்னாதான் ஞானஸ்தானமே கொடுப்பார் பாஸ்டர். அதுக்கப்புறம் பாருங்க, போன வாரம் ஃபுல்லா ஆண்டவர் செய்த நன்மையை, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு இப்படி விழுந்துட்டேன், கர்த்தர் என்ன அற்புதமா காப்பாத்தினாரு, தேல் கொட்டிருச்சு, விஷம் ஏறாத காப்பாத்தினாரு, பஸ்ல மோதிட்டேன், மோட்டார் சைக்கிள் ஆனா அற்புதமா காப்பாத்தினாரு. சாதாரண காரியத்தை கூட நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி சொல்லும் பொழுது கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறார். அல்லேலூயா. பாஸ்டர் கால் பண்ணார், சாட்சி சொல்றவங்க உண்மையாவே நானே வருத்தப்பட்டேன். அடுத்த வாரம் சொல்லுங்க. யோசித்து பாருங்க, இருக்கும், சும்மா இருக்காது. நாம அந்த உயிரோட எவ்வளவு சந்தோஷமா வாழணும், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. டாக் ஃப்ரம் காட். 119:16. அடுத்த 119:72. வசனத்தின் மூலமாக தேவனாகி கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். சிலர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஐயா உபாசம் போட்டு ஜெபம் பண்றேன், கர்த்தர் ஸ்பெஷலா அவர் சத்தம் என் காதுல கேட்கும் பேசுவாருன்னு பார்த்தேன். இல்லையா, எவ்வளவு பேர் சாட்சி சொல்றாங்க, தரிசனத்துல ஆண்டவரை பார்த்தேன், கனவுல ஆண்டவரை பார்த்தேன், அவர் வார்த்தையை நான் கேட்டேன்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி எனக்கும் நடக்கணும்னு சொல்லி நான் நினைச்சு ஜெபிக்கிறேன், எனக்கு இன்னும் அமையல அப்படி சொல்லி வருத்தப்படுகிறதை நான் பார்த்திருக்கிறேன். வருத்தப்படக்கூடாது. உங்களுக்கு விசுவாசம் இன்னும் அதிகமா இருக்குதுன்னு அர்த்தம். விசுவாசம் குறைவா இருக்கிறவர்களுக்கு தான் அவர் இப்படி எல்லாம் பேசி தரிசனமோ சொப்பனமோ அப்படி எல்லாம் காட்டி உணர்த்துவார். உங்கள் விசுவாசம் வளர 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 நீச்சல் கற்றுக்கொண்ட பிறகு கயிறு தேவையில்லை, நீங்களே தான் நீச்சல் அடிக்க வேண்டும். சைக்கிள் கற்றுக்கொள்ளும் வரைதான் இன்னொரு நபர் உதவிக்கு பின்னாடி பிடிச்சிட்டு வருவாரு சீட்டு. கற்றுக்கொண்ட பிறகு நீங்க தான் மிதிக்க கற்றுக்கொள்ளணும். தொடர்ந்து இன்னும் நிறைய இருக்குது. நான் நல்லா முதல்ல சைக்கிள் கத்துக்கிட்ட பிறகு நல்லா ஓட்டுறடா, இனி நீயே பாத்துக்கிட்டு போயிட்டான். இறங்குறதுக்கு தெரியல. ஆர்கே பேட்டையில வாங்கின அந்த காலத்துல குட்டி 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 சைக்கிள் இருக்கும் கத்துக்கிறதுக்குன்னு.
என்ன பண்ணா, ஆர்கே பேட்டையில ஏத்தி அந்த விலங்கனாம்பட்டி எல்லாம் தாண்டிடுச்சு. நல்லா மிதிக்கிறான். டேய் நீ நல்லா கத்துக்கிறடா பவுல, நீ ஓட்டுற அப்படின்ட்டு அவன் போயிட்டான். மிதிச்சுன்னு சோழிங்கர் வரைக்கும் போயிட்டேன். இறங்கறதுக்கு தெரியல, ஒண்ணுமே புரியல எனக்கு. அப்புறம் தான் ஒரு இடத்துல ஒரு முடிவு பண்ணேன், பேசாம விழ வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி ஒரு ஓரத்துல பிரேக் போட்ட விழுந்துட்டேன். 4-5 பேர் பார்த்தாங்க, ஆனா நான் அவங்கள பார்க்கல. சைக்கிள் நல்லா கத்துக்கின பிறகு கையை விட்டுட்டு அப்படி எல்லாரும் அப்படி ஸ்டைலா பார்த்துன்னு போனேன். ஏன்னா சைக்கிள் நல்லா மிதிக்கிறப்போ எல்லாரையும் பார்த்து கொண்டு ஸ்டைலா போவேன். விழுந்துட்டா எல்லாரும் என்ன பார்ப்பாங்க, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இதேதான் சாட்சி. வாழ்க்கையில விழுந்துட்டீங்களா, நீங்க யாரையும் பார்க்காதீங்க, கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சில நேரத்தில் பிள்ளைகள் பெற்றோருக்கு புத்தி சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிள்ளைகளுக்கு புத்தி சொல்லி வளர்க்குறோம், அதுக்கு நல்லா வளர்ந்த பிறகு அதுக்கு புத்தி சொல்லும். என்ன புத்தி? டைமுக்கு சாப்பிடுங்க, நைட்டு 9:30 மேல தூங்கிடணும் அப்படி சொல்லுவாங்க. சொல்ற விதம் தான் கொஞ்சம் மாறும். சிலர் அன்பா சொல்லுவாங்க, சிலர் கோபமா சொல்லுவாங்க. இதுல யாருக்கு ரொம்ப நல்லா பிடிக்குதுன்னு நினைக்கிறீங்க? கோபமா சொல்றவங்க தான் ரொம்ப அன்பா சொல்றாங்கன்னு அர்த்தம். இப்ப புரிஞ்சிச்சா? கிளிக் ஆயிடுச்சு. என்ன அவசரம்? அவசரம். நேற்று நான் பஸ்ல ஏறினேன், இங்க பாக்கெட்ல போன் வச்சிருந்தேன். ஜிவ் ஜிவ் ஜிவ்னு வலிக்குது ஹார்ட். ஓஹோ, இந்த போன் தான் சொல்லி எடுத்து பையில வச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்ததுனால ஒரு அப்படியே சொக்கிட்டேன். என் மனைவி 4-5 முறை போன் பண்ணியிருக்கிறாங்க, இடக்கல. வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்ததே இல்லை. அப்புறம் என் மனைவி என் மகளுக்கு போன் பண்ணி, மெட்ராஸில் இருக்கிற மகளுக்கு, அவங்க போன் பண்ணியிருக்கிறாங்க, நான் இடக்கானோம். அதுக்கப்புறம் திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நடந்து வர்றேன், நம்ம ஊருக்கு பஸ் பிடிக்கலான்ட்டு. போன் அடிக்குது, எடுத்தா ஜான்சி பாப்பான்றேன். என்னத்த ஜான்சி பாப்பா? எத்தனை முறை போன் பண்றது? என்ன ஆனிச்சு? இது வரைக்கும் இப்படி ஆனதே இல்லை, நீங்க பயந்து போயிட்டோம்ப்பா, அம்மாவுக்கு முதல்ல சொல்லுங்க என்ன ஆச்சுப்பா அப்படின்னு. அப்பா இந்த மாதிரி பாக்கெட்ல வச்சு அப்படி இருந்தது, இது வரைக்கும் அப்படி ஆனதில்லை எனக்கும், இன்னைக்குதான் அப்படி ஆகுது, எடுத்து நான் பையில வச்சுட்டேன்டா அப்படின்னு. இனிமேல்ட்டு யாருன்னா போன் பண்ணா வீட்டை விட்டு வெளியே வந்த பிறகு நான் ஒழுங்கா எடப்பேன்னு சொல்லுங்க. அதாவது அறிக்கை கேக்குது. சரி, இனிமே நான் கரெக்டா எடப்பேன் சொன்ன பிறகுதான் அது விட்டுச்சு. இப்ப பையன் என்ன பண்ணுவான், அன்பா சொல்லுவான், இது கோபமா சொல்லிடும். ஆனா அன்பு எங்க இருக்குது? கோபத்துல தான் இருக்குது. அதே போலதான் பெற்றோர் பிள்ளைகளுக்கு அன்பாவும் சொல்லுவாங்க, சில டைம்ல கோபமாவும் சொல்லுவாங்க. அம்மா அன்பா சொல்லுவாங்க, சாப்பாடு ஊட்டிக்கிட்டே சொல்லுவாங்க, அம்மா நல்ல அம்மா. அப்பா கோபமா சொல்லுவாரு, அப்பா கெட்ட அப்பா. இதான் அவங்க டைலாக். சாப்பாடு சாப்பிடா காட்டி கூட பரவாயில்ல, உருப்படியா படி, என் தலையை அடகு வச்சாவது நான் உன்னை டாக்டர் ஆக்கணும்னு அப்பா. அவர் தலையை அவன் வாங்குவான். அவருக்கு அவ்வளவு அன்பு ஆசை, பையன் நல்லா படிக்கணும். ஆனா தாயின் அன்பு பாருங்க, நீ படிக்கிறே இல்லையோ அப்பா போயிட்டாரா, கொட்டிக்கோ கொட்டிக்கோ. சாப்பிடுறான்னு கூட கிடையாது, கொட்டிக்கோ, அப்பா வரத்துக்குள்ள கொட்டிக்கோ. இது தாயின் அன்பு. கிட்ட பார்வை. பசங்க நல்லா இருந்தா போதும், அதான் அம்மா. பசங்க நல்ல நிலைமைக்கு வரணும், அதான் அப்பா. கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ரெண்டுமே உடையவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு, ஹல்லேலூயா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். Seek first of all the kingdom of God, then all will provided unto you. பிறகு உங்களுக்கு எல்லாமே கூட கூட கொடுக்கப்படும், கூட கூடையா கூட கொடுக்கப்படும். இயேசு சொன்ன வார்த்தை. ஜெபத்துல ஐயா சொன்னார், கிருபை தான் மேலானது. நம்முடைய ஜீவனை காட்டிலும் கர்த்தருடைய கிருபை. அது எங்கிருந்து வருது? ஆரம்பத்தில் இயேசு சொன்னாரு, ஆகாரம் உடையை காட்டிலும் உங்கள் சரீரம் விசேஷித்தது. மத்தேயுல படிச்சிருப்பீங்க. ஆகாரம் உடையை காட்டிலும் உங்கள் சரீரம் விசேஷித்தது, உங்கள் சரீரத்தை காட்டிலும் உங்கள் ஜீவன் விசேஷித்தது, உங்கள் ஜீவனை காட்டிலும் கர்த்தரின் கிருபை விசேஷித்தது. கைத்தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஓகே, டாக் ஃப்ரம் காட். இதை பற்றி பேசணும்னா சாயங்காலம் விடியற் காலமும் ஆகி 8வது நாள் கூட ஆயிடும். அடுத்தது போலாம். டாக் டு காட். ஆண்டவரோடு நான் பேசுவது. நான் ஆண்டவரோடு பேசுகிறேனா? ஆதார வசனம் மத்தேயு 6:6.
நீயும் ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கின்ற உன் பிதாவினிடத்துல ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கின்ற பிதாவானவர் உனக்கு வெளியரங்கமாய் பலன் தருவார். இது நான் ஆண்டவரோடு பேசுகிற அனுபவம். முதலாவது வேதத்தை எடுத்து வாசிங்க, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்குன்னு ஒரு டைம் வைத்துக் கொள்ளுங்கள். வேத வாசிப்பு முடிச்சுட்டு உடனே நீங்க போயிடக்கூடாது. மடிச்சு வச்சுட்டு முழங்கால் படியிட்டு இங்கதான் கவனிக்கணும். ஜெபம் என்றாலே இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை வரலாறு நீங்க படித்திருப்பீர்கள். ஜெபம் என்றாலே முழங்கால் படியிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால முடியாத முதல்ல சொல்லிடாதீங்க, முழங்கால் படியிட்டு பாருங்க. 80 வயசு 90 வயசு ஆனவங்களெல்லாம் கூட இப்ப கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியக்காரங்க நெடுமுட்டி போடுறாங்களா? உங்களால முடியாதா? முடியும் என்றால் முடியும். ஜெபம் பண்ணலாம்னு சொன்ன உடனே எல்லாம் உக்காந்துடுறாங்க வசதியா. அது ஒரு போர்க்களம். ஜெபம் அதனால்தான் முட்டி போட்டு ஜெபிக்கிறதுக்கு நிறைய பேருக்கு மனசு வர்றதில்ல. காரணம் பிசாசு அப்படி பண்ணிட்டான். அது ஒன்னே போதும். அவன் வஞ்சிக்கிறவன், வஞ்சகன். முட்டி போட்டு ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கேட்பாரா? உக்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணா கேட்க மாட்டாரா? அந்த கேள்வி வேண்டாம். நீ முதல்ல முட்டி போடுங்க ஐயா, அம்மா, ஐயா, முதல்ல முட்டி போடுங்க, நெடு முட்டி போடுங்க. வழி வந்த பிறகு அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. நான் அப்படிதான் சொல்ல முடியும். நான் கடினமானவன் அல்ல. ஏனென்றால் ஆண்டவர் இயேசுவும் கடினமானவர் அல்ல. ஆனா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. முழங்கால் படியிட்டு ஜெபித்தார். கெத்செமனே தோட்டத்துல முதலாவது வேர்வை வருகிறது, அதுக்கப்புறம் ரத்த வேர்வை வருகிறது. அப்ப கூட அவர் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டே தான் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் முகங்குப்புற விழுந்து ஜெபித்தார். ஏனென்றால் ரத்த வேர்வை வந்த பிறகு அவருக்கு உடம்புக்கு முடியல. ஏன்னா அவர் மனிதனாக இந்த பூமியில இருக்கிறார். அப்படியே தரையில விழுந்து ஒரு அன்பான அழகான முகம், அருமையான கண்கள், அந்த அழகான முகம் அந்த தரையில மண்ணு தரையில தபார்னு விழுது. அப்ப கூட அவர் ஜெபத்தை நிறுத்தல. அது போல முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற நேரத்துல வலி எப்ப வருதோ முதலாவது அதையா கவனிக்கணும். வலி வந்துச்சா இல்லையான்னு. நீ ஜெபம் பண்ணிக்கொண்டே இரு, கர்த்தர் உனக்கு பலன் தருவார். உன்னால் முடியும். இது வரைக்கும் நெடுமுட்டி போட்டு ஜெபிக்காதவங்களுக்கு இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். முழங்கால் வலி வரும் வரை நெடு முழங்காலில் ஜெபியுங்கள். அதற்கு பிறகு அடுத்த ஸ்டெப் போங்க. நில்லுங்க, சேர்ல உட்காருங்க. நீங்க இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஸ்டெப்ஸ், அப்படி ஸ்டெப்ஸ் வச்சு நீங்க ஜெபம் பண்ணலாம். அப்படி நடந்து ஜெபம் பண்ணலாம். படுத்துறாத, உன் வாழ்க்கையே படுத்தணும். தூங்குறதுக்கு படுக்கிறீங்களா, அப்போ தூக்கம் வர்ற வரைக்கும் ஜெபிக்கிறது அது வேற டிபார்ட்மெண்ட். அதுவும் ஜெபம் தான், அது செக்ஷனே வேற. ஜெபிக்கணும்னு சொல்லி முடிவு பண்ண பிறகு உங்கள் முழங்கால் யுத்தம் தான் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு எழுப்புதல் வரணுமா, முழங்கால் யுத்தம் தான். வசதியாக உட்கார்ந்து கொண்டு முட்டிக்கு அடியில தலையணையை வைத்து மெத்துன்னு நல்ல ஸ்பான்ஸ் தலையணை வச்சு மணிக்கணக்கா ஜெபிக்கிறதுனால பிரயோஜனம் இல்ல. முழங்கால் வலிக்கணும், காய்க்கணும் சொல்லுவாங்க பக்தர்கள், பரிசுத்தவான்கள். முழங்கால பாருங்க. ஒட்டகம் குழம்பு மாதிரி இருக்கும். ஒட்டகம் குழம்பு எப்படி இருக்கும்? அப்படியே கருகருத்து காய் காய்ச்சி அப்படியெல்லாம் இருக்கும். அவங்க அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. முகத்தை பார்த்தா போதும். ஒரு மனிதனின் முழங்கால பார்த்து எதுவும் மார்க் போட போறதில்ல மனிதன். முழங்காலை பார்த்து மார்க் போடுகிறவர் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் பாதங்களை பார்த்து வரை பாராட்டுகிறவர் ஆண்டவர். சுவிசேஷத்தை அறிவிக்கின்ற பாதங்களை பாராட்டுகிறார். ஒருவேளை நம்ம பாதம் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிமெண்ட் வேலை செய்யற மேஸ்திரி கால் மாதிரி எல்லாம் கூட இருக்கும் சில டைம்ல. ஆனா அப்படியாப்பட்ட அழுக்கடைந்த உன்னுடைய பாதங்கள் ஆண்டவருக்காக கிராமம் கிராமமா தெருவா கொண்டு போய் கைப்பிரதியை கொடுக்கறீங்களா? கைப்பிரதி எவ்வளவு இருக்குது? நம்ம சர்ச்சு சீல் போட்டுக்கிட்டு 10 கைப்பிரதி ஒரு நாளைக்கு ஒரு பொருத்தனை நேர்த்தி கடன் பண்ணுங்க. நடந்து போங்க. உங்க பாதங்களை படம் வரைந்து போட்ட மாதிரி எடுத்து பரலோகத்துல வைத்திருக்கிறார் ஆண்டவர் இயேசு. நீங்க போகும்போது இது என்னுடைய பாதம் என்று சொல்லி நீங்களே பார்ப்பீர்கள். அழகா பாதத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் யோசித்து பாருங்களேன். இதுக்கு போறாங்களே ஜிம்மு, விசுவாசிங்களுக்கு கூட தான் சொல்றேன். எனக்கு ரொம்ப வருத்தம். நான் மற்றவங்களுக்கு தெரியாது, சத்தியம் விட்டுருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் விசுவாசிகள் போயிட்டு ஜிம்முக்கு போறாங்க.
நான் சுவிட்சு தட்டிவிட்டு அதுக்கு மாசம் 30,000 ரூபாயோ 20,000 ரூபாயோ கட்டிட்டு அங்கேயே நடக்கிறான், அங்கேயே நடந்துக்கிறான். எப்பா ஒரு ஜெப நடையோட ஒரு வாக்கிங் போயிட்டு வாயா, கொஞ்சம் ஒரு கிராமத்தை அப்படி சுத்திக்கிட்டு வாயா. வாக்கிங்க ஜபமும் நீ பண்ணிருக்கிற, உடம்பும் நல்லா இருக்கும். கிங்கிலேயே ஒஸ்தி கிங்கு வாக்கிங், காயிலேயே ஒஸ்தி காய் முருத்த காய், எல்லாம் யோசிக்கணும். சரி, வயல்வெளி இல்ல, டவுன்ல இருக்கிற விசுவாசி போறாரு, 1 மணி நேரம் நடக்கிற, அதுக்கப்புறம் என்னென்னத்தையோ தூக்குற. உங்க வீட்டுல ஒரு பாத்திரத்தை தூக்கி வைக்க மாட்டேற, அங்க தூக்குற. ஜிம்முல போய் வெயிட் எல்லாம் தூக்குற, வெள்ளத்து வேர்த்து வீட்டுக்கு வர மாசத்துக்கு 5,000 10,000 கட்டுற அந்த ஜிம்முக்கு. சரிப்பா, வளர்க்குற உடம்ப வளர்க்குற, நல்லா என்ன செய்யற ஆண்டவருக்கு? அப்படியேப்பட்ட கிறிஸ்துவ போய் ஒரு கேள்வி கேளுங்கன்ற. இங்க யாருன்னா இருந்தா கேள்வி கேட்டு பாருங்க. நல்லா தானே வச்சிருக்கிற உடம்ப, ஜிம்முக்கு போய் சரி கர்த்தருக்காக என்ன செய்யற? மைக்கு வாங்கி ஒரு பாட்டு பாடி இருக்கிறியா? ஒரு சாட்சி சொல்லி இருக்கிறியா? இல்ல யாருக்கிட்ட? ஜிம்முக்கு தானே போற, சுவிசேஷம் சொல்லி 2 பேர்கிட்ட அடி வாங்கி வந்திருக்கிறியா? ஜிம்முக்கு போற, அந்த ஸ்ட்ரென்த் அவன் அடிக்கிறத பொறுத்துக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணு, சாட்சி சொல்லு. பரிதாபமா இல்ல? நோயாளி பலவீனமானவங்க உடம்புக்கு முடியாதவங்களெல்லாம் தெருவில் போய் நின்றுகிட்டு இயேசுவை பத்தி பேசுறாங்க. சகோதரா சகோதரி, உடம்பு நல்லா சுகமா வச்சிருக்கிறிய, எங்கேயாவது போய் இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறியா? கைப்பிரதி கொடுத்துருக்கிறியா? யோசிங்க, சிந்தனைக்காக. அதுக்கு முன்னாட்டம் ஜெபம் உருப்படியா பண்ணா டாக் டு காட், ஆண்டவர் பேசுவார், உண்மையாவே பேசுவார். அடுத்த ஒரு வசனம் ஆதியாகமம் 18:30. டாக் டு காட், ஆதியாகமம் 18:30 பாருங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். இப்ப பாருங்க, உலகத்தையே படைத்த ஆண்டவரோடு தைரியமா பேசுற ஒரு பக்தன் ஆபிரகாம். மோசே கிட்ட பேசுன மாதிரி ஆபிரகாம் கிட்ட பேசுற. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். இவங்கெல்லாம் கர்த்தரோடு முகமுகமாய் பேசின பக்தர்கள். நடக்குது பேச்சுவார்த்தை. என் ஆண்டவருக்கு கோபம் வராது இருப்பதாக சொல்லி 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 கோபத்தை தணிக்கிறாரு, கிருபையை வாங்குறாரு. ஒரே நோக்கம், இவருடைய சொந்தக்கார குடும்பம் சோதோம் குமாராவில் இருக்குது, அதை நான் அழிக்க போறேன் அக்னினாலன்றதுக்காக வேண்டி அந்த ஒரு குடும்பத்துக்காக பரிந்து பேசுறாரு. ஆனா அங்க இல்ல, அத ஆபிரகாம் கேட்டபடி அங்க இல்ல, 10 பேர் கூட இல்ல. அதனால அழிக்க சித்தம் கொண்டார். ஆபிரகாமின் ஜபத்தையோ கேட்டார். உனக்கு என்ன, அவன் சொந்தக்கார குடும்பத்தை காப்பாற்றணும், அவ்வளவுதானே, நான் காப்பாத்துறேன். ஆபிரகாமின் ஜபம், ஆபிரகாம் பேசின அந்த வார்த்தை, சவுண்டு, சத்தம் ஆண்டவரே மாற்றி விட்டது. அல்லேலூயா சொல்லுமா? தேவனிடத்திலே முகமுகமாய் பேசின மோசே, ஆபிரகாமிடத்திலே முகமுகமாய் பேசின, ஆபிரகாமத்தில் முகமாய் பேசின தேவனாகி கர்த்தர். இப்படி ஒவ்வொரு பக்தர்களுடைய வாழ்க்கை. மோசேக்கும் தேவனாகி கர்த்தருக்கும் ஒரு டீல் நடக்குது பாருங்க. அது நம்ம உடைக்கும், ஆத்ம பாரம் உள்ளவர்களாய் மாற்றும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி சொல்றேன். மோசே, இந்த ஜனங்களை திருத்த முடியாது, எங்க பொல்லாத ஜனங்கள், விட்டுரு, நானும் விட்டுறேன். இந்த 6 கோடி இந்த ஷூட் கேஸ்ல இருக்குது. நான் அப்பவே சொல்றேன், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரின்னு. 6 கோடி இப்பத்துக்கு வச்சுக்கோ, ஒரு 4 கோடி அப்புறமா தரேன், நீ ஃப்ரீயா விடுதலையோட இரு, இந்த ஜனங்களை பற்றி கவலையப்படாத, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். என்ன கிறிஸ்துவ ஜாதி பற்றி பேசக்கூடாதுன்றீங்க, இங்க இப்படி கர்த்தரே சொல்லிக்கிறாரு. ஜாதி வேற, சாதி வேற. சுருக்கமா அதான். ஜாதி என்பது ஜெனரேஷன், ஆசீர்வாதங்கள், தலைமுறை தலைமுறையாய் கொடுக்கப்படுகிற நன்மைகள். உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னா, இந்த பெருமை பாராட்டுற, மற்றவங்களை கீழ்த்தரமா பேசி தன்னை பெரிய ஜாதின்னு சொல்லிக் கொள்ளுகிற அந்த காரியம் அல்ல அந்த வார்த்தை. உன்னை நான் பெரிய மனிதன் ஆக்குவேன், உன் சந்ததியை பழுகி பெருக பண்ணுவேன், அந்த ஜாதி. நல்லா தெரிஞ்சுங்க. சாதி அதான் மற்றவங்களை குறை சொல்லி என் சாதி தான் ரொம்ப ஒஸ்தி அப்படின்னு பெருமையா பேசுறாங்களே, அது. அந்த சாவை எடுத்துட்டு ஜா போட்டான். ஆண்டவர் சொன்ன ஜாபத்துக்கு மனிதர்கள் சொன்ன சாவுல வச்சுட்டு அந்த சாவை எடுத்துட்டான்.
அப்போ மோசே கிட்ட சொல்றாரு, இப்படி நீ ஃப்ரீயா இரு, நான் உன்னை பெரிய ஆள் ஆக்குறேன், இந்த ஜனங்களை கட்டு நீ போராடுறது போதும் நைனா, இந்தா 6 கோடி வச்சுக்கோ, மீதி 4 கோடி அடுத்த மாசம் தரன்றாரு. மோசே எடுத்துக்கிட்டு ஜாலியா டாட்டா சொல்லிட்டு போல. ஆண்டவரே, இது இந்த காலத்து பாணியில சொல்றேன், இது உமக்கே நல்லா இருக்குதா? என் ஜனம் எகிப்திலே உபத்திரவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களை நீ மீட்டு கொண்டு வர வேண்டும் என்றுதானே என்னை அழைத்தீர். இவ்வளவு திரளான 6 லட்சம் ஸ்திரீகள் குழந்தைகள் போக புருஷர்கள் மட்டும் 6 லட்சம். அப்ப மீதி எல்லாம் சேர்த்து கணக்கு போடுங்க. என் ஜனம் என்று சொல்லி அழைத்து கொண்டு வந்து இவங்களை கண்டுக்காத, எப்படின்னா நாசமா போட்டோம், உனக்கு நான் இப்படியெல்லாம் செய்யறேன்றீங்களே, இது எனக்கு தேவையா? அதோட விடல மோசே ஒரு பாயிண்ட் கொடுத்தாரு பாருங்க. ஆண்டவரே ஒழுக்கி விட்டது, இந்த ஜனங்களை ரட்சிக்க கூடுமானால் ரட்சியும், இல்லாவிட்டால் என் பெயரை உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில இருந்து கிறுக்கி போடும். ஜீவ புஸ்தகத்தில இருந்து கிறுக்கி போட்டா அவன் நரகம், பரவாயில்லன்றாரு. அந்த ஜனங்களோட நான் நரகத்துக்கு போறேன்யா, நீங்க தானே கூப்பிட சொன்னீங்க, இவ்வளவு தூரம் கொண்டு வந்துட்டு பிறகு இப்படி பண்றது ரைட்டான்றாரு. மனித தன்மையிலே தேவனாகி கர்த்தரே அதிரி போயிட்டார். குருவுக்கு மிஞ்சின சிஷ்யன், ஆனா நல்ல சிஷ்யன். சோதிப்பதற்காக சொன்னாரா? என்னன்னா அது மறை பொருளாக இருக்கிறது. ஏன்னா ஆண்டவரை விட ஆத்ம பாரம் கொண்டவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. மோசே இந்த பாடத்துல ஜெயித்தா, கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதனால்தான் மோசேவை பற்றி சாந்த குணம் என்று வருகிறது. மோசேயின் சாந்த குணத்தை பற்றி புதிய ஏற்பாட்டு கூட பார்க்கிறோம். அப்படிதான் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு பணம் இல்லா காட்டி கூட பரவாயில்ல, நீங்க விட்டுட்டு மாதிரி நானும் விட்டுறேன். ஏன்னா அப்படி பாடுபட்டாங்க. மோசே ஆரோன் அவ்வளோ துன்பப்பட்டாங்க அந்த ஜனங்களால. ஆனாலும் மோசே விடல. நீர் கொடுத்த வாக்கு தத்தம் நான் விடமாட்டேன்யா, அவங்கள ரட்சிங்க, அவங்கள காப்பாத்துங்க. அதனால்தான் நம்ம குடிகாரங்களுக்காக, துன்மார்கருக்காக, அசுத்தமாய் வாழ்கிறவர்களுக்காக அவங்க மேல சாபத்தை போடாம இன்று வரைக்கும் பொறுமையாய் ஜெபித்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. எப்படின்னா போ, எப்படின்னா நாசமா போ அப்படி சொல்லவே கூடாது. கிறிஸ்துவ அப்படி சொல்லவே கூடாது. உண்மையா சொல்றேன். முதல் நான் மலேசியா போனப்போ, இப்ப 21வது முறை நாங்க போறது. அப்ப என் மனைவி கூட வரல. முதல் மலேசியா போறப்போ, மலேசியா சிங்கப்பூர், ஒரு பாஸ்டர் என்ன கார்ல உட்கார வச்சு கூட்டிக்கிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு, ஊழியத்துக்கு. ஒருத்தன் திடீர்னு குரங்கு வந்தான். நம்ம தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவான், என்னடா சொல்லிட்டு வந்துட்டியா சொல்லுவாங்க, அது மாதிரி நான் சொல்லிட்டேன். பாஸ்டர், அங்கெல்லாம் சுவிசேஷகரை கூட பாஸ்டர், நீங்க ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறீங்களா, மக்கள் ரட்சிக்கப்படணும்னு ஜெபிக்கிறீங்களான்னாரு. ஆமாயா, அதான் என்னுடைய முதல் ஜபம் ஊழியன். என்னடா சொல்லிட்டு வந்துட்டியான்னு எப்படி கேட்கலாம்? அவனை ஆண்டவர் ரட்சிக்கணும்னு தானே நீங்க ஜெபிக்கணும், அப்ப செத்து போயிடணும்னு அர்த்தமான்ட்டார். ஐயா, நான் ஏதோ நகைச்சுவைக்கு சொன்னேன், ஆனா இது தப்பு தானே நான் இன்னைக்கு உணர்ந்தேன். அன்னைக்குல இருந்து நான் அப்படி சொல்றதே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அப்படிதான். அதே போல கார்ல போறப்போ என் மனைவி பக்கத்துல உட்கார வச்சுன்னு போயின்னு இருப்போம் ஊழியத்துக்கு. வேணும்னுக்கு எவனா குறுக்க வருவான். என் மனைவி எதனா அருவுக்குதாடா, எல்லாருக்குமே அது வரும்ல. நான் கண்ணாடியை வேற ஃபுல்லா மூடிட்டு இருக்கிறோம். நீ திட்டுறத அவனுக்கு ஒண்ணு கேட்க போறது இல்ல, உனக்குள்ளவே நீ கோபத்தை வர வச்சு இப்படி திட்டுற. நம்ம சர்ச்சில் பிரசங்கம் பண்ண போறோம், இந்த ஆவி அப்படியே வருமாங்க. அப்ப நீ பாட்டு சரியா பாட மாட்ட, உன் முகத்துல ஒரு தெம்பு இருக்காது, இந்த கோபத்தோடு தான் நீ பாடுவேன்னு. ஐயோ, நீங்களும் சேர்ந்து திட்டுவீங்க அவனு பார்த்தேன், இப்படி சொல்லிட்டீங்களா? ஆமா, அவன் மேல தப்பு இல்லை. பிசாசு நமக்கு உபத்திரவத்தை உண்டாகிறதுக்கு இப்படி எல்லாம் கொண்டு வருவான் சோதனை. நம்ம என்னமோ கரெக்டா தான் போவோம் கார்ல, வர்றவன் உருப்படியா வருவானா? வரமாட்டான். ஜபத்தோடு போறோம் வர்றோம். சில டைம்ல வராஞ்சிக்கின்னு போயிடுவான். அங்க போய் திரும்பி பார்ப்பான். நான் திட்டுவனு, சாரி சார் அப்படின்னு கேட்பான். பரவாயில்ல, இனிமேட்டு ஒழுங்கா போத்த தம்பின்னு சொல்லிட்டு தான் போவேன். பிசாசனுடைய எதிர்பார்ப்பு என்ன? கோபப்படணுமோ, நம்மளை கோபப்பட வைக்கணும். அதான் பிசாசு வேலை. வீட்டுல நமக்கு அப்படி வந்திருக்குது இல்ல, பெரிய அளவுல ஏதாவது டாம் டூம் பண்ணி அவன் ஜெயிக்கணும்னு இல்ல, கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கிட்டா போதும். அது தந்திரம் பிடிச்சுவான். கொஞ்சம் சந்தேகம், ஒரு சின்ன சந்தேகம் போதும், பூகம்பமா வெடிக்கும் சண்டை வீட்டுல. கோயம்புத்தூர்ல ஒரு சர்ச்சில், பெரிய சர்ச், IPA பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டேன்.
ஒரு 10-15 நிமிஷம் அந்த ஜனங்கள் சரியான ஜனம் போறாங்க வெளியே. அந்த வாசலாண்டு சரியான சத்தம். பாஸ்டர் சொல்றாரு, பிரதர் வாங்க, அங்க என்ன பிரச்சனை போய் பார்க்கலாம்னு கூட்டிட்டு போனார். அந்த வாசலாண்ட அந்த இடத்துல ஒரு பாட்டி அம்மாவுக்கும் ஒரு தாத்தாவுக்கும் சண்டை. அந்த ஐயாவுக்கு ஒரு 92 வயசு இருக்கும், அந்த அம்மாவுக்கு ஒரு 82 வயசு இருக்கும். அந்த 92 வயசு தன்னுடைய கணவர் மேல சந்தேகம். யாருக்கு? அவங்க மனைவிக்கு. 92 82 சந்தேகப்படுற மாதிரி இருக்குதா அந்த சீன் பாருங்க. ஐயா சந்தேகப்படுற கல்யாணம் ஆனதுல இருந்து இதான் அனுபவிக்கிறேன். அந்த ஐயா அழறாரு. பாஸ்டர் கோவம் வந்துச்சு. எனக்கு வரல, ஏன்னா நாங்க போயிருக்கிறோம் ஊழியத்துக்கு, நமக்கு எது கோவம் வரணும்? அறிவு இருக்குதாம்மா, இந்த வயசுல உனக்கு தேவையா? எவ்வளவு பேர் இது பாக்குறாங்க, பாமா பாமா வீட்டுக்கு. சந்தேகம் பேய், சந்தேகம் பேய் தொத்தி அனுப்பிட்டாரு. ஐயா கல்யாணம் புதுசுல ஓணும்னா கொஞ்சம் வரும், அது கூட கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு வரக்கூடாது. பெண்ணுக்குள்ள ஒரு 1% சந்தேகம் வந்தாவே அது தப்பு. சந்தேகத்துக்குள்ளவே பெண் இருந்தா குடும்பம் தாங்குமா? யார பார்த்த, எவ்வளவு பார்த்த இழிச்சுட்டு வந்த, எதுக்கு அப்ப நீ கல்யாணத்தை பண்ண? நீ கல்யாணம் பண்ணாம ஒண்டியா இருந்திருக்கலாமே. நீ ஏசு சொன்னாரே, நீ பிறவாது இருந்தால் உனக்கு நலமா இருக்கும். அது மாதிரி நீ கல்யாணம் பண்ணாமல் இருந்தால் உனக்கு நலமா இருக்குமே. எவனை கட்டி இருந்தால் நீ இப்படித்தானே இருக்க போற. நீ பிறவாது இருந்தால் நலமா இருக்குமே கூட சொல்லலாம் இப்படியா பட்டவங்களுக்கு. பழைய ஏற்பாட்டில் சந்தேகம் என்கிற வார்த்தையே கிடையாது, புதிய ஏற்பாட்டில் தான். அது கூட தோமா சந்தேகப்பட்டார். இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து சந்தேகப்பட்டார். யாக்கோபு எழுதுகிறார், கண்ணு முன்னாடி இருக்கிற உன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறும்? கண்ணு முன்னாடி இருக்கிற உன் மனைவியிடத்தில் அன்பு கூறாமல், கண்ணு முன்னாடி இருக்கிற உன் கணவரிடத்தில் அன்பு கூறாமல் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவாய்? ஐயா அம்மா, எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய கல்யாணத்துல நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே பாஸ்டர் ஃபெலோஷிப்ல பேசியிருக்கிறேன். ஆண்டவருடைய கிருபை நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லை, கர்த்தர் நடத்துறார். குடும்பம் ரொம்ப முக்கியம். ஐயா கேட்டாரு, காலையில பைபிள் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தீங்களா? கையெழுத்துக்குன்னு சொல்ல மாட்டேன், நான் உங்களுக்கு தான் வெக்கம். காலையில குடும்ப ஜெபம் பண்ணீங்களா? பசங்க எழுந்துக்கிறாங்களோ இல்லையா அது விடு. கணவன் மனைவி 2 பாட்டு, ஒரு அதிகாரம், ஒருத்தர் ஜெபம். பிட்வீன் 20 minutes, 20 to 30 minutes. குடும்ப ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடம். அந்த காலத்துல பழமொழியா? நோ பவர், நோ எனி பிளெஸிங். யோசிக்கணும், யோசிக்கிறதுக்காக தான். கிறிஸ்துவ தான், கர்த்தருடைய பிள்ளைகள் தான். இந்த திருச்சபை, கர்த்தரின் சேனை திருச்சபை விசுவாசி இயேசு வருகையிலே கைவிடப்பட்டால் அதற்கு பொறுப்பு பாஸ்டரோ பிரசங்கியாரோ அல்ல. யூ ஆர் த ரெஸ்பான்சிபிலிட்டி. பரலோகம் செல்வதும் நரகம் செல்வதும் உன் கையில் இருக்கிறது. கர்த்தரோடு முகமுகமாய் பேசின மோசே கொண்டுதான் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வந்தார். நம்ம இயேசுவை கொண்டு மீட்டார். இன்றைக்கும் காத்திருக்கிறார். பொறுமையாய் ஆத்துமக்களுக்காக ஜெபிக்கிறீர்களா? பாரத பிரதமருக்காக, ராஜாக்களுக்காக, தலைவர்களுக்காக ஜெபிக்கணும்ன்றார். அவங்க ஆசீர்வாதம், அவன் நல்லா இருக்கணும், ஆட்சியை பார்க்க கூடாது. பைபிள் சொல்லுது தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், அவ்வளவுதான். ஆண்டவர் நடத்துவார். நீர்கால்களை போல மாற்றுகிறார் ராஜாக்களின் இருதயத்தை. நம்பர் 3, நம்பர் 1 டாக் ஃப்ரம் காட், நம்பர் 2 டாக் டு காட், நம்பர் 3 டாக் பை வாக். என்னுடைய நடக்கை மூலமாய் பேசுகிறேன். டாக் பை வாக். என்னுடைய வாக்குன்னா வாக்கிங் இல்ல, நடக்கை. அந்த நடப்பு அங்க வருது பாருங்க, வாழ்க்கையின் நடக்கை. இஃப் யுவர் மணி லாஸ், நத்திங் லாஸ். இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். பட் இஃப் யுவர் கேரக்டர் லாஸ், ஆல் திங் லாஸ், எவ்ரிதிங் லாஸ். உன் பணத்தை நீ இழந்தால் நீ எதையும் இழக்கவில்லை. பணம் இருப்பது இழப்பதற்காக தான். இஃப் யுவர் ஹெல்த் லாஸ், சம்திங் லாஸ். உன் சுகத்தை நீ இழந்தால் கொஞ்சம் சிரிக்க முடியாது இல்லையா? பயங்கரமான காய்ச்சல், 10 வாந்தி, 10 பேதி,
அவங்க கிட்ட போய் சிரிப்பு காட்ட முடியுமா? உனக்கு கூட கண்டலா போச்சா? அடே, நான் இருக்கிற நிலைமை உனக்கு தெரியாதா? இப்போ சிரிப்பு வாழுதா எனக்கு? நான் என்ன நிலைமையில இருக்கிறேன் அப்படி கேட்பாங்க. ஆனா சுகமடைந்து விட்ட பிறகு சிரிக்கலாம். அதான் சம்திங் லாஸ், பட் யுவர் கேரக்டர் லாஸ். உன் நடக்கையை நீ இழந்தால் எல்லாவற்றையும் நீ இழந்து விட்டாய். திருப்பி சரிப்படுத்த ரொம்ப நாளா உபாசம் போட்டு ஜெபித்து கட்டக்கிட்ட நீ மன்னிப்பு பெற்றாலும் சமுதாயத்திலே உன்னை நம்ப ரொம்ப வருஷம். ஏன்னா மனிதர்கள் சீக்கிரம் நம்ப மாட்டாங்க. தாவீது எனக்கு ஏற்றவன் என்று சொன்ன அதே கர்த்தர் அந்த தாவீது பண்ண பாவத்தையும் எழுத வச்சிட்டாரு பரிசுத்தமான பைபிள்ல. பாத்தீங்களா? யோசிக்கணும். ஒரு அதிகாரமே இருக்குது அந்த பாவ அறிக்கை. மன்னித்தார், மன்னித்தார், நான் இல்லைன்ல. ஆனாலும் அந்த விளைவு அவர் மரணம் அடையும் மட்டும் அவருடைய பிள்ளைகளால, பிள்ளைகளே மறுமனை ஆட்டிகள் இடத்துல பிரவேசிக்கிற, டே நைனா, டே இதெல்லாம் ரைட்டாடா, ஏன்டா அப்படி நீ யோக்கியமா கேட்டான். அதனால்தான் தாவீது மனம் நொந்து, நீ யோக்கியமையா கேட்கிற அளவுக்கு ஆயிடுச்ச. மன்னித்தார் கர்த்தர், பசங்க மன்னிக்கலையே, மதிக்கல, அப்பாவை மதிக்கல. நல்ல வேலை கர்த்தர் மன்னித்தார், ஆண்டவர் கிட்ட போய் சேர்ந்துட்டார். உலகம் மன்னிக்கிறதுக்கு லேட்டா, ஆண்டவர் உடனே மன்னிப்பார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். அல்லேலூயா. டாக் பை வாக், என் நடக்கை. அப்போஸ்தலர் 1:8, 1 தெசலோனிக்கர் 2:4. நடக்கை, நம்முடைய வாழ்க்கை கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியதாய் நம் கண்கள். அப்போஸ்தலர் 4:20 படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் 4:20 முதல்ல படிங்க. அப்போஸ்தலர் 4:20, நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாதே. அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களை அற்புதமா வழிநடத்தி கொண்டு வருகிறார். கண்டவைகளை, காதுகளால் கேட்டவைகளை பேசாமல் இருக்க கூடாது. சகோதரா சகோதரி, வாயை திறந்து பேசு, சொல்லு. மேற்கொண்டு ஆண்டவர் பேசுவார், பேசுவார். சாட்சி. உங்க லைஃப் இது வரைக்கும் உங்க லைஃப் அப்படியே சிம்பிளா சுருக்கமா வச்சிருக்கணும். எப்போ உங்க உள்ளத்துல இருக்கணும். எங்க சாட்சி சொல்ல சொன்னாலும் சாட்சி சொல்றதுக்கு தயாரா இருக்கணும். இப்ப மலேசியா, சிங்கப்பூர் போனா சகோதரி பிரசங்கம் பண்ணட்டும், ஐயா நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்றவாங்க. கரெக்டா சாட்சி மட்டும் சொல்லிட்டு உட்காருவேன். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் 5-10 நிமிஷத்துல முடிப்பேன். அப்படி ரெடி பண்ணி வைக்கணும், ரெடிமேட். அதான் சாட்சி. சாட்சி ஒண்ணுதானே, புதுசா நீங்க ஒண்ணும் சொல்ல போறதில்லை. எங்க போனாலும் நீங்க பிறந்ததுல இருந்து உங்களுக்கு புத்தி நினைவு ஆற்றல் வந்ததுல இருந்து இன்று வரைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள், குடும்ப வாழ்க்கை எப்படி உண்டாக்கினார், பிள்ளைகள் எப்படி அற்புதமாய் கர்த்தர் கொடுத்தார், அப்படி சுருக்கமா சொல்லி போய்கிட்டே இருக்கணும். அதான் சாட்சி. பிரசங்கம் பண்ண கூடாது. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது, நீ ஏன் தடை செய்கிறாய்? அதான் அதுக்கு அர்த்தம். ஐயா ஒரு பிறவி சப்பானிய நடக்க வச்சுட்டாங்க ஐயா, அது ஒண்ணு புடிச்சுக்கணும். 3ஆம் அதிகாரத்துல ஆரம்பிச்ச பிரச்சனை. அவனை புடிச்சுன்னு கொடாயிறான். இவங்க 2 பேரை பேதுரு யாவான இந்த மாதிரி எல்லாம் ஏன் பண்றீங்க? என்ன சட்டம் இப்போ ரூல்ஸ்னா இயேசுவை பற்றி சொல்லக்கூடாது, ஏன் போய் அற்புதம் எல்லாம் செய்யறீங்க? இதெல்லாம் ஒரு கதையா? அப்பதான் சொல்றாங்க, தூணிகரமா என்ன வேணா பண்ணிக்கங்க எங்களை நினைச்சுக்கிட்டு. நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்க கூடாது. நாங்கள் அனுப்பினது, எங்களை இயேசு இந்த உலகத்துல விட்டுட்டு போயிருக்கிறாருன்னா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தான். பேதுரு நிழல் பட்டு சுகமடைந்தார். அந்த வைராகியத்தை ஆண்டவர் பார்த்தார். இயேசு கிறிஸ்து நிழல் பட்டு சுகமடையல, ஆனா பேதுரு நிழல் பட்டு சுகமானாங்கன்னா இயேசு அப்படி செய்தார். அவங்களை கொண்டு, என்னை விசுவாசிக்கிற நான் செய்கிற காரியங்களை தானும் செய்வான், இவைகளை காட்டிலும் பெரிய அற்புதங்களையும் செய்வான். செய்தார் பாருங்க. பவுல் அப்போஸ்தலன் செய்தார், பேதுரு செய்தார், தோமா செய்தார். இன்னைக்கு வரைக்கும் ஏசப்பா அற்புதம் செய்யறாரு. இன்னைக்கு வரைக்கும் நடக்குது, அற்புதம் நடக்குது. அவர் மரித்து உயிர் தெழுந்தார், இன்றைக்கும் அற்புதம் செய்யறார். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லணும், வாயை திறந்து சொல்லணுமா? இனிமேல்ட்டு அடுத்த வாரம்
யாராவது சாட்சி சான்றப்ப வந்து நிக்கணும். கியூல நிப்பாங்க சில இடத்துல. சில சர்ச்சில் அப்படிதான் முன்கூட்டியே பேர் கொடுத்துருவாங்க. அந்த நேரத்தில் அந்த கரண்ட் அக்கவுண்ட் கிடையாது. சில பெரிய பெரிய சபைகள்ல முன்கூட்டியே பேர் கொடுத்துடணும். அவர் பேர் சொல்லி கூப்பிடுறவங்க தான் வந்து அங்க சாட்சி சொல்லுவாங்க. அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு வரும் திருச்சபை. இனிமேல்ட்டு இன்றைக்கு சாட்சி நேரம் முடிந்தது, மீதி சாட்சி அடுத்த வாரம்னு சொல்லணும். அப்படி ரஷ் பண்ணணும் சாட்சி. இனிமே சாட்சியா இருங்கள், சேவை செய்யுங்கள். நம்முடைய வாழ்க்கை நடக்கை, நம்முடைய பார்வை, நம்முடைய சிந்தனை, நம்முடைய பேச்சு கர்த்தருக்கு பிரியமானதா இருக்கணும். நம்ம வீட்டுல மட்டும் இல்ல, சமுதாயத்துல போறோம், கோபம் வர்ற மாதிரி சில சம்பவம் நடக்கும், வரக்கூடாது. உன்னை சோதிப்பதற்காக ஆண்டவர் சில காரியம் வச்சிருப்பார். நடந்து போயின்னு இருப்பீங்க, வழியில ஒரு முள்ளு, ஒரே ஒரு முள்ளுல ஒரு பெரிய பேட்ச் மண்டைன்னு வாங்கல, முள்ளு மண்டை கிடக்கும். அதை எடுத்து கொஞ்சம் ஓரமா போட்டு போங்க. அது ஒரு சோதனை. நல்லது செய்யறானா இல்லையா பார்க்கலாம். வருவார் ஒருத்தர், பாவம் பரிதாபமா இருக்கும். ஐயா வயிற்று மேல கையை வச்சு அப்படி கேட்பார், பசி ஏதாவது கொடுங்க. ஆண்டவர் சோதிக்கிறார், கொடுக்குறீங்களா இல்லையான்னு பார்க்கிறார். ஒரு 10 ஒரு 20 ஏதோ உங்களால முடிஞ்சது. 10 ரூபாய்க்கு குறைவா கொடுக்காதீங்க. இப்ப அது மதிப்பு இல்லை. 1 ரூபாவில் ஆரம்பிச்சது ஒரு காலத்துல நம்ம தான தர்மம். இப்ப மினிமம் 10 ரூபாய் தான். அதுக்கு மேல கொடுத்தா அவர் சிரிச்சுன்னு போவார். 10 ரூபாய் கொடுத்தா அமைதியா போவார். அதை விட கம்மியா கொடுத்தீங்க நம்ம மூஞ்சில போட்டு போவார். நான் தரேன் உனக்கு பைசா, எவ்வளவு வேணும், கடன் வெட்டிக்கணும். அப்படி இருக்கிறாங்க. தர்மம் எடுப்போர் சங்கத்துல கூட அவங்க சேவ் பண்றாங்க. சேமிப்பு, சிறு சேமிப்பு. அவங்களுக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்குது பாருங்க. கொடுத்துரு. 2 தான் நம்மள பரலோகம் கொண்டு போவாங்க. நம்ம பரிசுத்தம், நம்முடைய சேவை. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய சேவை. பரிசுத்தமா வாழணும், நம்முடைய சேவை. அது ஊழியத்துல அடங்குது. ஊழியமா சேவை. அதுல இன்னொரு டிபார்ட்மெண்ட் தான் உதவி செய்வது. இயேசு இதை செய்தாரா? செய்தார். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அதான் அதுக்கு அர்த்தம். சேவை செய்தார். அவர் ஹீலிங் மட்டும் பண்ணல, பிசாசுகளை மட்டும் துரத்தல, அற்புதங்களும் செய்தார், நன்மைகளும் செய்தார். நம்மை பற்றி மக்கள் என்ன சொல்கிறார்கள்? அதான் நம்ம நடக்கை. அந்தரங்கம் முதல் வெளியரங்கம் வரை நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமா இருக்குதா? அப்ப நம்ம ஏதாவது நன்மை செய்யறோமா? அது கணக்கு எடுக்கப்படுகிறது பரலோகத்துல. பலன் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் செய்கிற நன்மையான காரியங்களுக்கு பலன் உண்டு. அவர் மறக்க மாட்டார். என்னுடைய ஊழியக்காரருக்கு ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலன் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கலசம்னா ஒரு டம்ளர். அந்த காலத்துல டம்ளர் என்ற வார்த்தை கிடையாது. கலசம் தண்ணீர், ஒரு கலசம் தண்ணீர்னா ஒரு டம்ளர். தண்ணீர் கொடுப்பதற்கே, ஊழியக்காரருக்கு தண்ணீர் கொடுப்பதற்கே ஆசீர்வாதம் உண்டானால் மேற்கொண்டு காணிக்கை, சபைக்கு தசம்பாகம் காணிக்கை, ஸ்தோத்திர காணிக்கை, எங்க பாஸ்டருக்குன்னு சொல்லி அல்ல, கர்த்தருக்கு. அது சொல்லுங்க. கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறார். நீங்கள் சபைக்கு கொடுக்கிறது போதகர் கைக்கு போனாலும் அது கர்த்தருக்கு செல்லுகிறது. அதான் விசுவாச அறிக்கை. அது என்னாச்சு, நான் அப்படி கொடுத்தனேன், அது கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ கொடுத்து கொண்டே இரு. சோர்ந்து போகாமல் நன்மை செய். திருச்சபை வளரும். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுனால நிறைய மாற்றம். பின்னாடி நல்ல காஸ்ட்லி பேக்ரவுண்ட் பார்த்தேன். எல்இடி டிவி எல்லாம் பார்த்தேன். சேர்ஸ் எல்லாருக்கும் போட்டிருக்கிறத பார்த்தேன். அப்ப நான் எவ்வளவு முன்னாடி வந்திருக்கிறேன் பாருங்க. அதோட இப்பதான் வர்றேன். இப்ப பாருங்க, அடுத்த கட்டம் ஏசி போட்டுருவாரு பாஸ்டர். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ஆமேன்னு சொல்லிட்டா ஒரு குடும்பம் நினைச்சா போதும். ஐயா எங்க ஞாபகம் ஒரு ஏசி, ஒரு 5 பேர் 6 பேர் முன்னுக்கு வந்தா ஏசி, ஃபுல் ஏசி, அனுமதி ஓசி. செல்வந்தர்கள் தனவந்தர்கள் ஏசி போடுங்க, ஏழை எளிய மக்களும் வந்து ஓசியில அனுபவிக்கட்டும். அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. நான் இங்க வந்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். சிங்கப்பூர்ல சர்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சிங்கப்பூர்ல. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அது மாதிரி என்னத்த வாரிக்கு போறோம், பணத்தை சேர்த்து வச்சுக்கிட்டேன் அப்படி நினைக்கணும். அப்பதான் கொடுக்கறதுக்கு மனசு வரும். நடக்கை, நம்முடைய நடக்கை, டாக் பை வாக்.
கிவ், God will give you more and more. சமீபத்தில் ஒரு ஃபிளைட்டு அகமதாபாத் டு லண்டன் போன ஃபிளைட்டு, ஒண்ணுமே தெரியாத மாதிரி முடிக்கிறீங்களா? உலகம் ஃபுல்லா ஒரு அதிர்ச்சி. 210 பேரா மறந்துட்டீங்களா? 11. ஒருவன் மட்டும் தப்பித்தான், ஒரு வாலிபன். மீதி எல்லாம் எரிஞ்சிட்டாங்க, சாம்பல். தேடுங்க, மறுநாள் போய் அதெல்லாம் எரிஞ்சு முடிஞ்ச பிறகு ஒன்னும் பாதியா வெந்து போன ரூபா நோட்டுங்க, ஃபாரின் கரன்சி, அமெரிக்கன் டாலர், எத்தனை நாட்டினுடைய பணம், அந்த பிளைட்ல போனவங்களுடைய நகை, செயின், நகை, நெட்டு எல்லாம் கலெக்ஷன் பண்ணாங்க. அதை யாரும் அங்க அனுமதிக்கல. அது அரசாங்கத்தினுடைய வேலை. நினைச்சு பார்த்தாங்களா? ஒரு குடும்பம், கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், நினைத்து பார்த்தார்களா? அந்த 3 பிள்ளைகள் பிளைட்ல உட்கார்ந்து என்னென்ன யோசித்திருப்பார்கள்? முதல் பிளைட் எல்லாமே அவர்கள் கனவே. அந்த ஒரு சந்ததியே போச்சே, கணவன், மனைவி, 3 பிள்ளைகள், அந்த குடும்பமே போச்சு. நாளைக்கு என்ன நேரிடுமோ தெரியாது. 7-8 பேருக்கு பங்கிட்டு கொடு, நன்மை செய், மகிழ்ச்சியா இரு, நன்மை செய். பிரசங்க 3:12. மகிழ்ச்சியா இரு, நீ மகிழ்ச்சியா இரு, அது மட்டும் போதாது, நன்மை செய், உனக்கு பலன் உண்டு பரலோகத்துல. கொஞ்சம் சிறு சேமிப்பு பண்றாங்களே, கொஞ்சம் வச்சுக்கோ, பரவாயில்ல. உங்க பிள்ளைகள் நரகத்துக்கு போகும் அளவு சொத்து சேர்க்காதே. நீங்களும் போக முடியாது, பிள்ளைகளும் போக முடியாது. சிறு சேமிப்பு ஓகே, நான் ஒத்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து கூட அதை விரும்புறார். மீதியானதை ஒரு கூடையில எல்லாத்தையும் எடுத்து சேர்த்து வைங்கன்னார். அதனால தான் மற்றவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சது. அது சீசர்கள் கொண்டு போனாங்கன்னு சிலர் சொல்றாங்க. அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்தான ஒரு பையன், அவனுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்களா? அவன் தானே கதாநாயகன். அவனை மறந்துட முடியுமா? முடியாது. அவங்க அம்மா பாவம், அவன் சாப்பிடறத கொடுத்தான்னு பண்ணாங்க. 5 அப்பம் 2 மீன், அவனுக்கு அவ்வளவுதான் பத்தம், அவ்வளவுதான் வயிறு அவனுக்கு கரெக்டா. அவன் சாப்பிடறதுக்கு வச்சிருந்ததாக இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்தான். அவன் எது கொடுத்தான்? நம்ம பட்னியா இருந்தா பரவாயில்ல, நம்ம வாய் தந்து பேசல, ஒழுங்கா பிரசங்கத்தை கேட்கிறோம். அவரு மலை பிரசங்கம் ஓடுது, 3-4 நாளா ஓடுது பாருங்க. ஏசப்பா சாப்பிட்டு இன்னும் நல்லா பேசிட்டோன்னு அவன் இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்தான். அவரு பார்த்தாரு, நம்ம வயிற்று ரொப்பிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோம் அப்படின்னு சொல்லி அதை ஜெபித்து 5000 புருஷர்கள், அவங்க மனைவி, பிள்ளைகள் எவ்வளவு பேர் தெரியல, சாப்பிட்டு முடிந்து மீதியானதை 12 கூடை நிறைய நிரப்பினாங்க. இது அற்புதம் தானே, மாபெரும் அற்புதம். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஒரு சிறு பையனுடைய நன்னடக்கை எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, ஏசப்பா சாப்பிட்டு, அதுதான் விசுவாசி. எனக்கு கொஞ்சம் குறைவா இருந்தா கூட பரவாயில்ல, கர்த்தருக்கு கொடுக்கலாம். சபைக்கு எவ்வளவு தேவை இருக்குது, கொடுப்போம். அப்புறம் சொன்னாரு சந்தோஷமான செய்தி, கிளை சபைகள் 3 இருக்கிறது, இப்ப நடக்கிறது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. விசுவாசிகள் கிட்ட தான் இருக்குது. இன்னும் பலிக்கு பெருக ஊழியம். ஒரே நோக்கம், நம்முடைய ஆண்டவருடைய நாம நம்ம மூலமா மகிமைப்படணும். ஐயா, ஃபைனல் டாக் டு அதர்ஸ். அது டாக் பை வாக்குல அப்போஸ்தலர் 1:8, 1 தெசலோனிக்கர் 2:4, எபேசியர் 4:29. நான் எல்லாம் நோட்ஸ் எடுக்கிறீங்க, குறிச்சிங்க, வீட்டில் போய் படிச்சுக்கலாம். அடுத்தது ஃபைனல் டாக் டு அதர்ஸ், மற்றவர்களோடு பேசுவது. என் நடக்கை மட்டும் பேசினால் போதாது, என் வாய் பேச வேண்டும். சுவிசேஷம் என்பது என் வாய்க்கும் இன்னொருவனுடைய காதுக்கும் இடையிலே நடக்கிறது. பைசா இருந்தால் தான் என்று அல்ல, இது இலவசம். சுவிசேஷம் அறிவிப்பது இலவசம். யாராவது தனியா உங்ககிட்ட மாட்டினா அவங்களுக்கு சுவிசேஷத்தை அருமையா சொல்லலாம். போன வாரம் நான் திருச்சியில இருந்து மதுரைக்கு பஸ் போறேன். திருச்சி டு மதுரை. என் பக்கத்தில் ஒரு இந்தி பையன் மகாராஷ்டிராவில இருந்து வர்றான். அதுலயும் ராஜஸ்தான். நாங்க போயிருக்கிறோம் 2 முறை ராஜஸ்தான். சுவிசேஷமா அறிவிக்காத இடம். அங்க நான் போய் அறிவிச்சேன் 2 முறை. இன்னும் பத்தல, போனோம். அந்த பையன் என் பக்கத்தில் உட்காந்துக்கிறான். தமிழ் தெரியாது அவனுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியாது. இங்கிலீஷ்ல பேசுறான், அவன் புரிஞ்சுக்கிறான். அவனும் சில வார்த்தை பேசுறான். துணி வியாபாரம் பண்றான் பாருங்க. அங்க இருந்து தமிழ்நாட்டுக்கு வர்றான். மதுரைக்கு வந்து யாருக்கோ 2-3 பார்சல் கொடுத்துட்டு போறதுக்கு வர்றான். 1.5 மணி நேரம் அவனுக்கு இயேசுவை பற்றி பேசினேன். அல்லேலூயா. என்ன டயர்டு, பஸ்ல ட்ரெயினா இருந்தாலும் பரவாயில்ல, அந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் ஒரு வழிவாசலை திறந்தாரு. அவனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க விட்டுறக்கூடாது. மேடை பிரசங்கியாரா மட்டும் இருக்கக்கூடாது.
10 பேர் கண்ணுக்கு முன்னாடி இருந்தாதான் நான் பாட்டு பாடுவேன் சொல்லக்கூடாது. கர்த்தர் நீங்க சுவிசேஷ வாஞ்ச இருந்தால் நேரத்தை சந்தர்ப்பத்தை உண்டாக்கி தருவார். இதுதான் சான்ஸ். பேசு, அவன்கிட்ட இயேசு பற்றி அறிவி, உணர்த்துவார். ரொம்ப ஆசையா கேட்டான் பாருங்க. பயங்கர ஒரு இந்து தீவிரவாதி தான். அவ்வளவு ஆசையா கேட்டான், அவ்வளவு அருமையா. இன்னும் சொல்ல போனா அவன் அவ்வளவு பக்தியா இயேசுனாரு துதிச்சுன்னு போனான். என்னை விட்டு பிரியறப்போ நமக்கு ஒரு திருப்தி. கடைசி வரைக்கும் அந்த வார்த்தை அவனோடு பேசும். I am the way, the truth and the life. Jesus only told this word. No other God told. யாருமே இப்படி சொல்லலப்பா, இயேசு மட்டும்தான். பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஆசையா, மோட்சத்துக்கு அந்த சொர்க்கம் கைலாசம் அப்படிலாம் கேட்டேன். இந்துக்கள் சொல்லுவாங்க பாருங்க, கைலாசம் ஸ்ரீ வைகுண்டம். ஆமா ஆமா, அங்க போனோம்னா இயேசுதான் வழி. அவங்க பாணியிலே இந்த தனித்தால் ஊழியம் மாதிரி சிறந்த ஒரு ஊழியம் எதுவுமே கிடையாது. செய்கிறீர்களா? இங்க பாருங்க, டாக் டு அதர்ஸ். இதுதான் டாக் டு அதர்ஸ். தீத்து 2:1 இதற்கு ஆதாரமான ஒரு வார்த்தை. தீத்து 2:1 படிக்கலாம். பேசு, படிங்க. புத்தி சொல்லு. விசுவாசியே ஊழியக்காரு 2 பேருக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. பேசு, புத்தி சொல்லு. பேசு, there is a different. Speak or talk and teaching. Talk and teaching, double T. Talk general, teach special. Special class. பரீட்சை வரத்துக்கு சீக்கிரமா இருக்குது, நாட்கள் போதாது. வாத்தியார் பாப்பாரு, டேய் டைம் ஆயினுக்குது, நாட்கள் சீக்கிரம் பரீட்சை வரப்போகுது, ஆனா பாடம் நிறைய இருக்குது. ஸ்பெஷல் கிளாஸ் கேள்விப்பட்டுக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை கூட வச்சிருவார். ஸ்கூலுக்கு லீவு, அந்த குறிப்பிட்ட கிளாஸ் வாத்தியார் ஸ்பெஷல் கிளாஸ். அதுல வந்து மீதி பாடத்தை கத்துக்குவாங்க. நாங்க அதுக்கெல்லாம் போயிருக்கிறோம். சர்ச்சை கட் பண்ணிட்டு நான் போனதில்லை. சனிக்கிழமை வச்சா போவோம், ஞாயிற்றுக்கிழமை போக மாட்டேன். அது மத்தியானத்துக்கு மேல வைங்க, சர்ச்சு முடிச்சுட்டு அப்படியே வரணுமே. சர்ச் வெரி இம்பார்ட்டன்ட். ஸ்பெஷல் கிளாஸ். மீதி உங்க வீட்டுல காலை மாலை ஜபம். ஒருவருக்கு ஒருவர் போதித்து புத்தி சொல்லு. இது வீடு. புத்தி சொல்லு மற்றவங்களுக்கு. பேசு, சுவிசேஷம். சுவிசேஷத்தை அறிவிக்காதவங்க ஒரே ஒருத்தர் கூட இந்த சபையில இருக்கக்கூடாது. யாரா இருந்தாலும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு நமக்காக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு நமக்காக பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு 3ஆம் நாள் வரப்போகிறார். அவர் மீண்டும் வரப்போகிறார். 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். இது சொல்லுவதற்கு நோட்டு தேவையா? இது சொல்லுவதற்கு ஒரு டீச்சிங் தேவையா? இதுக்கு நீ உடனே போய் சொல்லலாமே. சாட்சி, ஒரு பாட்டு, ஏதோ ஒண்ணு பண்ணு, ஜனங்களை வரவை. ஜனங்களை வீட்டிலிருந்து வர வைக்கிறதுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணு. நிறைய பேர் அப்படி பண்ணாங்க. மேஜிக் பண்ணிருக்கிறாங்க. 2-3 பசங்களை கூட்டு போய் டான்ஸ் ஆட வச்சு பாட்டு பாடி ஜனங்களை வர வச்சிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நயங்காட்டி பயல் காட்டி வீட்டுக்குள்ள கிடக்கிற மக்களை தெருவில் வர வச்சிட்ட பிறகு சுவிசேஷத்தை அறிவி. அதான் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் எய்டுன்னு சொல்லுவாங்க. சுவிசேஷம் அறிவிப்பது ஃபர்ஸ்ட் எய்ட், முதல் உதவி. நரகத்துக்கு போகிறவனை தடுத்து நிறுத்துகிறீர்கள். அப்புறமா சர்ச்சுக்கு வராங்க. அவங்க கைப்பிரதி கொடுத்து பாருங்களேன். ஒரு 10-15 கைப்பிரதி ஒவ்வொரு விசுவாசியும் வாரத்துக்கு கொடுத்து பாருங்க. அந்த நம்ம சர்ச்சு சீல் போட்டு கண்டிப்பா யாராவது 4 பேர் 5 பேர் அந்த அட்ரஸ் வச்சு தேடி கண்டுபிடிச்சு வருவார்கள் என்கிற விசுவாசிக்கணும். விசுவாசித்தால் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். காலியான சேர்ஸ் எல்லாம் நிரப்புவீர்கள். அது உங்கள் கையில இருக்கிறது. ஆத்ம பாரம் முதல்ல நம்ம சபைக்கு ஆத்மாக்கள் வரணும்னு முதல்ல அந்த விஷயத்துல ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் கொண்டு வருவார். உங்கள் விசுவாசத்தின் பலன் உண்டு. முடிக்க போறேன், முடிக்க மனமின்றி. 1, டாக் ஃப்ரம் காட். கர்த்தர் பேசுகிறதை கேட்பது. 2, டாக் டு காட். கர்த்தரோடு நான் பேசுவது. 3, டாக் பை வாக். என் வாழ்க்கை, என் நடக்கை பேச வேண்டும். டாக் டு அதர்ஸ். மற்றவர்களோடு, புறஜாதி மக்களோடு, ஜென்டிலஸ் பீப்புள், அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். I have to preach
about Jesus, simply. That is gospel. What is the observation of gospel? G-O-S-P-E-L. Go. G-O. First two letters says you must go. Plus spell. Soul. Soul. Spell. That is giant gospel. சொல்லுவீர்களா? பாஸ்டர் மட்டும்தான் சொல்லணும்டா, அவர் வேண்டிய பலனை பரலோகத்தில் அவர் வாங்கி கொள்ள போகிறார். இல்லை, நானும் மோட்ச பேரின்பத்தில் பெரிய நபரா இருக்க வேண்டும், பாராட்டை பெற வேண்டும். கர்த்தருக்காக எதையாவது செய்யணும்னா முதல்ல இதை செய்யுங்க. சுவிசேஷத்தை அறிவிக்காம நீங்க எதையுமே செய்ய முடியாதுயா. நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாக இரு, தீமோத்தேயுக்கு சொன்னார். வெட்கப்படாத, சுவிசேஷத்தை அறிவிக்க வெட்கப்படாத, பாட்டு பாட வெட்கப்படாத. எது எதுக்கும் வெட்கப்பட வேண்டியது, சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வெட்கப்படாத. அல்லேலூயா சொல்லுங்க. தீர்மானம் பண்ணுங்க. இப்போ ஒரு முறை நம்ம ரிச் ஸ்ட்ரீட்ல, சென்னை ரிச் ஸ்ட்ரீட் கொஞ்சம் புதிய ஏற்பாடு கொண்டு போயிட்டேன். சாயந்தரம் it is one great good news my dear friends. பத்திரம் எல்லாம் அப்படி அப்படியே நிற்கிறான். நியூ டெஸ்டமெண்ட், இயேசு கிறிஸ்து செய்த அற்புதங்கள், அவருடைய போதனைகள், அந்த மோட்சத்திற்கு, அந்த சொர்க்கம் கைலாசத்துக்கு யார் யார் போக முடியும் தெளிவா அந்த புஸ்தகத்தில் இருக்குது. யார் யாருக்கு வேணும் பெல 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 பெலன்னு வாங்கி போயிட்டேன். ஐயா ஐயா கொடுங்க ஐயா. ஒருத்தனுக்கு நானே வாலண்டியரா கொடுக்குறேன். அப்படி ஒரு முறை மறைச்சிக்கிட்டு போனான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருமே வாங்குவாங்கன்னு சொல்ல முடியாது. 10 நிமிஷம் கழிச்சு அவனே வந்தான். சாரி சார், இப்ப கொடுங்க. பாருப்பா, உனக்குன்னே தான் நான் இதை வச்சிருந்தேன், பாத்தியா, கொடுத்தேன். வீட்டில் போய் படிங்க. உண்மையாவே நான் ரூம்ல வந்து உக்கான்னு, அப்பா சோத்திரம், ஃப்ரெண்டு மாதிரி பேசுறாரு ஆண்டவர். நல்லா செய்தனா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா நீங்க ஊழியம்னு வந்துட்டா உங்களை பாராட்டுவார், தட்டி கொடுப்பார். மேடையில் கன்வென்ஷன்ல பாட்டு பண்ணாதான், மைக்க கையில கொடுத்தாதான் ஊழியம் என்று அல்ல. ஆலயத்தை சுத்தம் பண்ணினால், ஆலயத்தை கழுவினால், ஆலயத்தில் பாய் போட்டு சுத்தம் பண்ணி எல்லா சேர்ஸும் போட்டு, பிரதர் சாமியால் முனுசாமி ரொம்ப சந்தோஷம். அவ்வளோ காலையில 4 மணிக்கு எழுந்து, நான் இங்க தானே இருந்தேன், ஜபம் பண்ணிட்டு அந்த வேலையை, ஒரு ஆலயத்தை சுத்தப்படுத்துறது எவ்வளோ இருக்குதுன்னா இன்னைக்கு தான் நான் பார்த்தேன். நான் நினைச்சேன் சும்மா பெருக்கி விட்டு பாய் போட்டுருவாங்க. அவ்வளோ நீட்டா சுத்தமா அந்த ஸ்ப்ரேவெல்லாம் எங்கெங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அடிச்சு சுத்தம் பண்ணி, அது ஒரு சிறந்த ஊழியம். கையை தட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு காரியத்துல பங்கெடுக்கணும். நான் இதை செய்யறையா, நான் இதை செய்யறையா, நான் இந்த பொறுப்பு இதை நான் பாத்துக்கிறேன்யா அப்படின்னு சொல்லி வாலண்டியரா வந்து கேட்கணும். தப்பிச்சு போய் வீட்டில் சேர்ந்துடக்கூடாது. கர்த்தருக்கு தப்பித்து, கர்த்தரையுடைய பார்வையில தப்பித்து போக முடியாது. மனசாட்சி குத்தம். அப்ப நீங்க நிம்மதியா இருக்க முடியாது, முகம் மாறிடும். ஒரு விசுவாசிக்கு முகம் மாறலாமா? தெம்பா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். ஹாப்பி ஃபேஸ், ஸ்மைலிங் ஃபேஸ் இஸ் பியூட்டிஃபுல் ஃபேஸ். அப்போ வசனத்தை கடைபிடிக்கணும். ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு நல்லது செஞ்சு பாருங்களா, நைட்ல நீங்க நல்லா சந்தோஷமா தூங்குவீங்க, மகிழ்ச்சியா இருக்கும். நல்ல சொப்பனம், கனவு. இயேசுநாதரே வந்து உங்களை பார்த்து பேசிட்டு முத்தம் குத்துட்டு முகத்தை தட்டி கொடுத்துட்டு போவாரு. அது போதாதா? கனவுல இயேசுவை பார்த்து அவர்கிட்ட ஒரு முத்தம் வாங்குறது எவ்வளவு பெரிய சிலாக்கியம். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படி சிறுபிள்ளை தனமா ஆசைப்படணும். செய்வீர்களா? செய்வீர்களா? எங்கேயோ கேட்ட குரல், செய்வீர்களா? செய்யணும். அடிப்படை. எத்தனை வருஷம் விசுவாசி? இப்ப நம்ம கேட்ட பிரசங்கம் எத்தனை விட்டுட்டு இருக்கிறோம். அடிப்படையே போயிடுச்சு. அன்பின் பிரமாணம் இல்ல. குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள ஒரு தெய்வீக பரஸ்பர அன்பு இல்ல. எரிச்சல், கோபம், சும்மாவே கோபம். தப்பு. பிரதர்ஸ், உங்களை நம்பி யாரோ ஒரு அங்கிள் ஆண்டி பெற்று வளர்த்த அவங்க மகளை கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு விளையாடு பெற்ற ஆத்துமா. அதை பத்திரமா நீங்க தான் ஆண்டு கொள்ளணும். அல்லேலூயா சொல்லுங்க. முன் ஏறு ஒழுங்கா போனதா பின்ன வர்ற ஏறு ஒழுங்கா வரணுவாங்க. அது முன் ஏறு குடும்ப தலைவன் தான். அடுத்தது உங்களுக்கு பிறகுற முதல் பையனோ பொண்ணோ அது முன்னேறு. இன்னொருத்தர் சொந்த பந்தத்துல பிறகுத பெரியப்பா பெத்து போட்ட பொண்ணோ பையனோ இங்க ஜாயிண்ட் பண்ணி பேசக்கூடாது. முன்னேறு, நீ ஒழுங்கா பண்ணதுன்னா இது ஒழுங்க. அது அவங்களுக்கு பிறந்த பொண்ணோ பையனோ, நீங்க தான் முன்னேறு. அடுத்த முன்னேறு உங்க முதல் பையனோ பொண்ணோ. அப்படி உங்க குடும்பத்தை. அப்போ ஜெபம் பண்ணீங்களா? குடும்ப ஜெபம் பண்ணீங்களா?
கேட்டு போயினே இருப்பாரு. நீ இருயா, குடும்ப ஜபத்துல நீ இரு, ஜபம் பண்ணு, உபாசம் போடு. ஏன்னா அதிகாரி மாதிரி சொல்லிட்டு போயினா இருந்தா பரவாங்க போயிட முடியுமா? முடியாது. யோசிக்கணும். குடும்ப தலைவன் பரிசுத்தமா இருந்தால் அந்த குடும்பமே பரிசுத்தமா இருக்கும். கையை தட்டி எல்லாரும் பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. யோசிக்கணும். நம்ம சாட்சியா இல்லைன்னா அங்க பிரச்சனை தான் வரும். சிஸ்டர்ஸ் கவனிக்கிறீங்களா? ஒரே வாங்க பாஸ்டர் கிட்ட அடிச்சுட்டாருயா, என்ன 3 அடி அடிச்சுட்டாருயா. 3 தானே அடிச்சாரு. யோசிக்கணும். எங்களுக்கு கோவம் தான் வரும், உங்களை அடிச்ச உங்க புருஷன் மேல கோவம் தான் வரும். விசாரிச்சா தானே தெரியும். ஐயா நான் எதனால அடிச்சேன் அதை மட்டும் சொல்றேன் கேளு. அந்த அந்த சப்ஜெக்ட் சொல்லுவாரு, எதனால உங்க கணவர் உங்களை அடிச்சாருன்னு. இன்னும் 10 அடி அடிச்சிருக்கணும் போல தோணும். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்துல இருக்குது. அது என்ன பேசுனீங்க அவருக்கு தானே தெரியும். பெண்கள் மாதிரி ஆண்கள் பேச முடியாததுனால அடிச்சிடுறாங்க. அடி ஆறிடும், வார்த்தை மாறாது, ஆறாது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் சுட்ட வடு. அடிக்கிற அடி காயங்கள் மறைந்து போகும், நாவினால் பேசுகிற வார்த்தை மறக்காது. கொட்டிவிட்ட பட்டாணியை பொறுக்கி விடலாம், கொட்டிவிட்ட வார்த்தைகளை பொறுக்க முடியாது. இது பட்டாணி திருக்குறள் இருந்து கொஞ்சம் சிரிச்சுட்டாவது போங்க. புருஷங்கிட்ட அடி வாங்கினா இதை நினைச்சு சிரிச்சுங்க. ஏன் அடிச்சாரு அதை யோசிக்கணுமா? கர்த்தருடைய பிள்ளை ஊழியத்தில் இன்வால்வ் ஆகிருக்கிறாரு, பக்திமான், பரிசுத்தவான். அதனால நம்ம என்ன பேசினாலும் அடிக்க மாட்டான்னு நினைப்பு வரக்கூடாது. ஏன்னா எல்லாருமே மனிதர்கள். சர்ன்னு ஏறிடும். பிபி சுகர் எல்லாம் ஏறிடுச்சுன்னா அவர் என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை ஜெயிலுக்கு போனோன்னு. பயந்துராதீங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு கர்த்தர் சந்தர்ப்பம் கொடுத்தார். பெங்களூர்ல அகராரம் அந்த ஜெயில ஒரு பர்மிஷன் கேட்டு போனேன். இங்க ஒரு சீல் போட்டாங்க, எங்க கிட்ட இருக்கிற பர்ஸ், செல்போன் எல்லாம் வாங்கிடுவாங்க, பைபிள் மட்டும் தான் கொடுத்து அனுப்புவாங்க. 3 மணி நேரத்தில் வெளியே வந்துடணும். கூட்டிக்கிட்டு போனார் ஒரு பாஸ்டர். எனக்கு ரொம்ப சந்தோஷம், அப்பா நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டோம். சுவிசேஷத்தை அறிவிக்க அதை போடுங்க பாயிண்ட். போனா அண்டர் கிரவுண்ட்ல 200 பேர் இருக்கிறாங்க. இயேசு வருகை பற்றியும் பரலோகத்தை பற்றியும் பேசணும். ஏன்னா அவங்களுக்கு தேவை அதான். இப்பத்துக்கு நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவனாகி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார்னா இன்னொரு கொலை செய்யலாமான்னு யோசிப்பான். வந்துக்கிறதுங்க அத்தனையும் கைதிகள். சொன்னேன், நீங்க தப்பு செய்துட்டு வந்தீங்களோ தப்பு செய்யாத வந்தீங்களோ, ஆக மொத்தம் நீங்க பாவ மன்னிப்பு ஏசப்பா கிட்ட கேளுங்க. சட்டப்படி நீங்க தண்டிக்கப்பட்டாலும் நீங்க மோட்சத்துக்கு போலாம். எல்லாம் 1.5 மணி நேரம் கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க. கதறி அழுது ஜெபம் பண்ணாங்க, ஒப்பு கொடுத்தாங்க. அதுல வந்து சொல்றாங்க, சார் அதுக்காக தான் இவ்வளவு எடுத்த சப்ஜெக்ட். ஐயா சாதாரண ஒரு சின்ன கோபம் ஐயா, சாதாரண ஒரு சின்ன கோபம் ஐயா, என் மனைவி மூலமா ஒரு சின்ன கோபம் வந்துச்சியா, அது என்னை கொலைகாரனாக மாற்றுது. பேச்சுக்கு 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 அப்படியே என்னை கொலைகாரனா மாற்றி விட்டது. என் மனைவியை கொலை செய்த பாவி ஆயிட்டையா. அழறான். ஆரம்பத்திலேயே அதை நிறுத்தி இருந்தா நிறுத்தல. புருஷனுக்கு ஒரு சின்ன கோபம் வர்றப்ப மனைவி நிறுத்தி இருக்கணுமா இல்லையா? நிறுத்தல. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்தி விட்டாங்க அந்த அம்மா. சிலருடைய வேலையை அதான். நடைமுறையை சொல்றையா, என்ன என்ன வார்த்தை சொன்னா புருஷனுக்கு சிறுன்னு கோபம் வரும்னு நல்லா தெரிஞ்சு எத்தனை வருஷம் வாழறீங்க. உங்க புருஷனை பத்தி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? டேய் அப்பாவுக்கு இப்படி சொல்லாதடா கோபம் வரும். எத்தனையோ அம்மாங்க பசங்களுக்கு சொல்லி அடக்கி வைக்கிறாங்க. அப்போ நல்ல பெண்மணி, நல்ல மனைவி, நான் பாராட்டுறேன். ஏன்னா என்ன சொன்னா புருஷனுக்கு கோபம் வரும்னு அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. பேச வேண்டியதை மட்டும் பேசு, மீதி கர்த்தர் பார்த்து கொள்வார். அவன் அழிஞ்சி நாசமா போகணுன்ற எண்ணத்துல எதுக்கு வாழணும்? மன்னிங்க, உங்க சரீரம் தானே, ஒரே சரீரம்ன்றார் இயேசு. இருவரும் சத்தமா, இருவரும் ஒரே சரீரம். ஆதி ஆகமத்திலையும் பாருங்க, ஒரே சரீரம். இயேசு கிறிஸ்து உலக பிரகாரமா உலக நியமப்படி பேச்சுலராக வாழ்ந்த இயேசு கணவன் மனைவி ஒரே சரீரம்ன்றாரு. அவருக்கு என்ன தெரியும் பேச்சுலருக்கு? அவர் பேச்சுலர் தான், சர்வ வல்லமையும் பொருந்திய தேவகுமாரன், எல்லாமே தெரியும் அவருக்கு. அல்லேலூயா. கசந்து கொள்ளாதே பவுல் எழுதுறாரு. அவருக்கு தெரியும், ஆவியானவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு. நான் என்ன
உன் மனைவி செய்கிற சில காரியம் உனக்கு கசப்பை, கசந்து கொள்ளுதலை, அடிக்கலாமா போட்டு தள்ளிடலாமான்னு தோணும். வேண்டாம் மகனே, உன் பொறுமையினால் உன் ஆத்மாவை காத்துக்கொள். கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையை காத்துக்கொள். அப்புறமா கூல் டவுன் ஆயிடும். நீங்களே பரிதாபப்படுவீங்க. சரி பாவம், யார் பெத்த பொண்ணு நம்ம இப்படி எல்லாம் திட்டுமே, நல்ல வேலை அடிக்கலாம்னு நினைச்சோம், அடிக்கல. அப்போதான் தெரியுங்க நீங்க யாருன்னு. ஆண்டவர் காப்பாத்தினாரு. யோசித்து பாரு. 48 வருஷமா ஊழியம் செய்யறேன். எவ்வளவு குடும்பத்தை பார்த்திருப்பேன். ஒரு வீட்டுல குடும்ப ஜாபம் முடிச்சுட்டேன். பிரதரை கூப்பிடுமா, கடைசியா ஜாபம் பண்ணிட்டு போறேன். அது வராது. அந்த அம்மா சொல்றாங்க, எது அது? என்ன காரணம்? பேசுறது இல்லை. எவ்வளவு நேரம்? 4 வருஷம். ஐயோ சொல்லுங்க. ஐயா என்னை பத்தி நான் சொல்றேன் ஐயா, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல மாட்டேன். வரும். 4 நிமிஷம் எனக்கு இல்ல 8 நிமிஷம் நானே தான் போய் பேசிடுவேன். அவங்க உடனே ரெடியா இருப்பாங்க. வந்து என்கிட்ட பேச மாட்டாரா அப்படின்னு. ஏன்னா பெண்கள் இதுல முந்தி கொள்ள தைரியம் வராது. ஒரு பிரச்சனை வந்தா அதுக்கப்புறம் அவ வந்து பேசட்டும், அவ வந்து என் காலில் வந்து மன்னிப்பு கேட்கட்டும், நான் தான் பெரிய லாடு லபுதாசு அப்படி இருக்கக்கூடாது. நீங்க தாழ்த்தி, ஐயா யாரும் இல்லாதப்ப மனைவி காலில் விழுந்தா கூட யாரும் பார்க்க போறது இல்ல, நல்லா வாழலாம் ஐயா, அடி வாங்காம உங்க மனைவி கிட்ட. நல்லா தெரிஞ்சுங்க, பிரச்சனை வராம இருக்கணுமா? சரிமா சொல்லுங்க. புருஷர்கள் சரிமா, கல்யாணம் ஆகாதவங்க பிராக்டிஸ் எடுங்க. இப்ப சரிமா சொல்லுங்க. சாரிமா. அதுக்கு ஒத்து வரல, சரிமா. 2 சாரிமா, டபுள் ஆசீர்வாதம். பரவாயில்ல, நம்ம புருஷன் வருஷாவே பரவாயில்ல, சாரி வாங்கி கொடுத்துறாரு. அதுக்கு ஒத்து வரல, ஹோட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போ, 2 பூரிமா. இதை மறக்கவே கூடாது. அது எத்தனை நாள்? 4 வருஷம். எப்படிதான் 4 வருஷம் கணவன் மனைவி பேசாம 4 சுவற்றுக்குள்ள கணவன் மனைவியா வாழறாங்க. எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அன்னைக்கு ஓடி வந்தது அந்த வீட்டை விட்டு. இன்னும் போல இன்னொரு வீட்டுல, பிரதர் ஒரு உதவி செஞ்சுட்டு இதை முடிச்சிடுறமா, எனக்கு ஆர்வ கோளாறுல போயினாக்குது. நான் விட்டா 6 மணி வரைக்கும் பேசினே இருப்பேன். சாயந்தரம் 6 மணி இல்ல, நாளைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் தண்ணி கூட கொடுக்காம நான் பேசுற கிருபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ஆச்சரியப்படுறீங்களா? ஆனா தண்ணி இங்க வச்சிருக்கிறாங்க. டார்லிங் என்ன கூப்பிட மாட்டாரு. கொஞ்சம் தயவு செய்து சொல்லிட்டு போங்க எங்க வீட்டுக்காரர்கிட்ட, அந்த அம்மாவுடைய பிரச்சனை அதுதான். அவ்வளவுதானா? நான் சொல்லிட்டு போறேமா, பக்கத்து ரூம் தான். பிரதர் உங்க மனைவி எங்க மேல கொஞ்சம் வருத்தம். என்னவா? அவங்க ஒன்றும் எல்லாரும் முன்னாடி கேட்கல, ஜனங்கள்லாம் இருக்கிறப்பவும் கேட்கல, பசங்க இருக்கிறப்பவும் கேட்கல, யாரும் இல்லாதப்போ மாசத்துக்கு ஒரு முறை அவங்கள நீங்க தனியா டார்லிங்னு கூப்பிடணும்னு விரும்புறாங்க. அதை கொஞ்சம் கடைபிடிக்க கூடாதா அப்படின்னு. சரி பிரதர் சொல்லிட்டீங்கல்ல, நீங்க போங்க, இனிமே கூப்பிடணும்னு சொல்லுவாருன்னு நான் எதிர்பார்த்துனுக்கிறேன். அவரு என்ன சொன்னாரு? என்னது இன்னொரு முறை சொல்லுங்க. டார்லிங்னு நீங்க கூப்பிடணுமா உங்க மனைவிய மாசத்துக்கு ஒரு முறை, அதுவும் தனியா? டார்லிங், அது மூஞ்சிக்கு டார்லிங், அது எருமாட்டு மூஞ்சிக்கு டார்லிங், அது பண்ணி மூஞ்சிக்கு டார்லிங். என்ன திட்டுற மாதிரி இருக்குது. நான் ஓடிட்டேன். இன்னும் என்ன நான் சொல்ல போறானோ, இந்தம்மா குரக்க பிடிச்சிக்கணும். என்ன சொன்னாரு இனிமே கூப்பிடுவாருமா ஓடியான்ட்டு. பாருங்க பாவம், அந்த சகோதரி அந்த ஒரு வார்த்தைக்கு ஏங்கின்னு இருக்குது. சொன்னா சொல்லுங்கய்யா, வாரத்துக்கு ஒரு முறை டார்லிங்னு சொல்லுவேன்னு பொருத்தனை பண்ணுங்க ஐயா, பிரச்சனை வராது. அது ஒரு காரியத்துக்கு தான் எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுவும் தனியா தானே கேட்கறாங்க. எல்லாரும் இருக்கிறப்போ எனக்கு குரு மேய்ப்பனின் குரல் சி சாமுவேல் ஐயா. அந்த காலத்துல மேய்ப்பனின் குரல் ரேடியோவில் FEBA 4 மணி நேரம் ரேடியோ ப்ரோக்ராம் 4 வருஷம் அந்த இதுல நான் ஊழியம் செஞ்சேன். உண்மையாவே நான் சந்தோஷப்பட்டேன். அவங்க 2 பேருமே போயிட்டாங்க ஆண்டவர்கிட்ட. அங்க இருப்பாங்க அவங்க மனைவி, டார்லிங் அங்க அந்த பக்கம் போகாத நான் வரேன் சத்தமா. 50 பேருக்கு மேல திரும்பி பார்ப்பான். சினிமா ஷூட்டிங் நடக்கிறாங்களா என்ன தெரியலன்னு. சரி இவர் தான் வைக்கலாத அப்படி கத்துறாரு. அந்தம்மா கம்முன்னு இருக்குதுன்னு பார்த்தா அது பழகிட்டு இருக்குது ஏற்கனவே. பரவாயில்ல டார்லிங், நீங்க அங்கே இருங்க, நான் வந்துடுறேன்.
ஐயோ வந்துடாதீங்க டார்லிங் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ இது இப்படியே பழகிட்டாங்க போலகுது இவங்க அப்படின்னு தான் நான் நினச்சிக்கினேன். 4 வருஷம் அவங்க எப்போ பேசினாலும், வீட்டில் பேசினாலும், சர்ச்சில் பேசினாலும், வெளியில் பேசினாலும், கன்வென்ஷனில் பேசினாலும், மைக்கை ஆன் பண்ணியிருந்தாலும் டார்லிங் வா, அது அவங்களுக்கு அப்படியே ஊறி போயிடுச்சு. மனைவியை கணவன் டார்லிங் என்று அழைப்பதும், கணவனை மனைவி டார்லிங் என்று அழைப்பதும் ரத்தத்தில் ஊறி விட்டது. சிறந்த தம்பதியராய் வாழ்ந்து கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தார்கள். கையை தட்டுங்க எல்லாரும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிராக்டிகல் லைஃப். இதனால பரிசுத்தம் போயிடும் அப்படி கிடையாது, இன்னும் பரிசுத்தம் வளரும். உங்களுக்கு போராட்டம் தனியா போனா சோதனை, கற்புநெறிக்கு சோதனை வருதுன்னா என்ன அன்பா டார்லிங், என்ன அன்பே, என்ன ஆறுயிரே என்று அழைக்கிற ஒரு மனைவி எனக்காக காத்திருக்கிறார்கள். நான் விரும்புற மாதிரி எல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்களே, அவங்களுக்கு துரோகம் பண்ணலாமா? எல்லாத்துக்கும் மேல என் ஆண்டவருக்கு விரோதமாக நான் பாவம் செய்யலாமா? அப்படி நீங்க வைராகியமா சந்தோஷமா வீட்டுக்கு வருவீங்க. அல்லேலூயா. உலகத்துல சோதனை நிறைய இருக்குது, அதுல இது கூட ஒண்ணு. அதுல எல்லாம் தப்பிச்சுதான் நம்ம பரிசுத்தத்தை காத்து கொண்டு வருகிறோம். 3/4 பேர் இதுல விழுந்துட்டாங்க, எழுந்திருக்க முடியாம தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஜாக்கிரதை, எச்சரிக்கை, உன் பரிசுத்தத்தை நீ காத்துக்கொள். திஸ் இஸ் த கைண்ட் ஆஃப் டாக் பை வாக். உன் நடக்கை 3வதுல சேர்த்து நான் 4 கிளாஸும் பாஸ் பண்ணீங்கன்னா நீங்க பரலோகம் போய் சேர்ந்துடலாம். ஏழ்மை நிற்போமாக. முடிக்க மனமின்றி முடிக்கிறேன். ஏழ்மை நிற்போம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. உடனே முக்கியமான ஹைலைட்ஸ். முழங்கால் படிட்டு, இப்ப இல்ல வீட்டுக்கு போனீங்கன்னா நெடு முழங்கால் படிட்டு ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் முழங்கால் வலிக்கும் வரை கன்ஸ்ட்ரக்ஷன். அப்புறம் நீங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாம். குடும்பத்தை அன்பாய் கட்டி காத்த ஆண்டு செல்லும். அன்பின் பிரமாணம். எங்க அப்பா அம்மா ரொம்ப அன்பானவர்கள், அவர்கள் சண்டை போட்டது இல்லை, தவறாமல் எங்கள் ஆலயத்திற்கு அழைத்து செல்லுகிறார்கள், அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு காணப்படுகிறார்கள், எப்ப காமெடியா தமாஷா பேசுவார்கள், எங்களை நன்றாக படிக்கும்படி ஊக்குவிக்கிறார்கள், பக்தி உள்ளவர்கள் எங்க அப்பா அம்மா எங்களை வளர்க்கிறார்கள் என்று அவர்கள் உங்களை குறித்து, அன்பு தேவ பிள்ளையே, உங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் சாட்சி சொல்லும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கை இருக்க வேண்டும். அதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பழைய பாடல், ஃபாதர் பாடின பாட்டு. நல்ல கரங்களை உயர்த்தி சத்தமா பயபக்தியா பாடணும். உமைக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கின்றேன், உமைக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மையே நேசிக்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பலியாகி என்னை மீட்கிறேன், பரலோகம் பிறந்தீரையா, பரலோகம் எஜமானனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் உன் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் செய்வதுதானே, எஜமானனே, எஜமானனே, சத்தமாக ராஜனே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்து
ஆண்டவருக்கு நேராக உயர்த்துவோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு மனமிறங்கும் ஐயா. எங்களை ரட்சித்த ஆண்டவரே, எங்களை காப்பாற்றி வருகிற ஆண்டவரே, எப்பொழுதும் ஆர்ப்பரித்து சந்தோஷமாய் உண்மை நாங்கள் இங்கே துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திற்கு மனமிறங்க மாட்டீரா? கண்ணீரோடு ஒரு நிமிஷம் உங்க வாயை விரிவாய் திறந்து கண்ணீரோடு உங்க வார்த்தையை சத்தமாக்கி உங்க சத்தம் உங்களுக்கு கேட்கும்படி ஒரு மன்றாட்டு ஜபமாக ஏறெடுத்து சொல்லுவோமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஓப்பன் யுவர் மவுத், pray unto God. Open your mouth, pray unto God. கர்த்தர் தேசத்திற்காக கண்ணீரோடு ஜெபிக்கிற உள்ளங்களை கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். இப்பொழுது talk to God. ஆண்டவரோடு பேசுகிற ஒரு நிமிஷம் பேசுங்கம்மா. ஐயா, கர்த்தரோடு பேசுங்க. ஒப்பு கொடுங்க. என்னை முற்றிலுமாய் தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கிறேன். அவர் சொல்லுகிறபடி எல்லாம் நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அப்பா, என்னால் முடிந்தவரை நான் ஊழியத்தை செய்ய சபையோடு இணைந்து போதகரோடு இணைந்து நீர் கொடுக்கிற ஊழியர்களை செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நாம மகிமைக்காக ஏலா அவர்கள் தங்களால் இயங்குவதை செய்தார்கள் என்ற வார்த்தையின்படி ஏதாவது நாம மகிமைக்காக செய்யத்தக்கதார். அப்பா அப்பா, ஒரு ஆத்ம பாரத்தை அந்த பிள்ளைகள் உள்ளத்தில் இப்பொழுது வைத்தீராக. உங்களை கர்த்தர் தேடுகிறார். திறந்த வாசலை நிற்க உங்களை கர்த்தர் அழைக்கிறார். சபையோடு இணைந்து போதனையோடு இணைந்து ஊழியத்தை செய்ய ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த மக்களை ஆண்டவர் இன்றைக்கு தேடுகிறார். அது நீங்களாக இருக்க மாட்டீர்களா என்பது ஆண்டவர் ஆசைப்படுகிறார். நன்றி 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 சொல்லுங்களா? தோற்றம் தோற்றம் சொல்லுங்க. தோற்றம் 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 தொடர்ந்து போதாக ஆசீர்வதிக்கப்பட்ட ஓய்வு நாளுக்காக மக்கள் ஸ்தோத்திரம். கர்த்தரோடு நம்ம பேசி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை ஆழமாய் புரிந்து கொள்ள நீரே ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். நாளிலே வார்த்தையை சுமந்து வந்த தேவதாசரை நீர் ஆசீர்வதிப்பீர். நம்முடைய கரம் அவரோடு கூட இருந்து உங்களுடைய அழைப்பை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவருடைய மகனை ஆசீர்வதித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் தெய்வீக வழிநடத்தலை தந்து வழிநடத்தினேன். கிருபைகளை தாரும். மாலை நடக்கிற ஆராதனையை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தும். எல்லா சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தினால வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் அன்பும் சமாதானம் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ செய்தி கொண்டு வந்த அருமையான தாசரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கிறிஸ்துவின் வருகை வரைந்தோம் நிலைத்திருந்து பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.